சிறப்பான மரியாதை செய்த அன்பு தோழர்களுக்கு நெஞ்சிலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தயவுசெய்து அண்ணன் பேசுவதற்கு வெளியிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து மேடையில் இருக்கிற அன்போடு ஸ்டேஜுக்கு இந்த பக்கத்தில் அன்பார்ந்த அன்பார்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், கட்சியின் மாவட்ட செயலாளர், அன்புக்குரிய தோழர் சாக்கன் சர்மா அவர்களே, வந்திருந்தவர்களை வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய அரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் தோழர் சோலை ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட பொருளாளர் காளை லட்சுமணன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் செல்லை சக்தி அவர்களே, செய்தி தொடர்பாளர் கோதாதம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தோழர் பாரதிராசா அவர்களே, அரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் மூவேந்தன் அவர்களே, மொரப்பூர் ஒன்றிய செயலாளர் திருலோகன் அவர்களே, பாப்பிரெட்டி ஒன்றிய செயலாளர் பழனி அவர்களே, மொரப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கரையரசன் அவர்களே, கடத்தூர் ஒன்றிய செயலாளர் பாலையா அவர்களே, சட்டமன்ற தொகுதி செயலாளர் தோழர் கேசவன் அவர்களே, துணை செயலாளர் கோவிந்தராஜ் அவர்களே, மற்றொரு துணை செயலாளர் ராஜாராம் அவர்களே, தங்கதுரை அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, கடத்தூர் நகர செயலாளர் ஜெகநாதன் அவர்களே, இளைஞர் எழுச்சி பாசை சார்ந்த தீப்பு அவர்களே, ராபர்ட் சொக்கன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரி காக்கமார் அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த அன்பு சகோதரிகள் தீபாஞ்சி அவர்களே, மகாத்மி அவர்களே, பத்மா மாரியப்பன் அவர்களே, ஞானச்சுடர் அவர்களே, குமாரி அவர்களே, இதில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு நிலையிலே உள்ள பொறுப்பாளர்கள், அணிகளின் மாவட்ட அமைப்பாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், அணிகளின் துணை அமைப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், டாஸ்மாக் பொறுப்பாளர்கள், நிறைவாக நன்றியுரை சொல்ல இருக்கக்கூடிய நகர செயலாளர் அன்பு சகோதரர் சித்தார்த்தன், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு தந்திருக்கக்கூடிய தீரன் தீர்த்தகிரி அவர்களே, சோலை ஆனந்தன் அவர்களே, ரகுநாத் அவர்களே, முருகன் அவர்களே, கேசவன் அவர்களே, தம்பி ஜெயசாந்த் அவர்களே, ராம்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர்கள், டாஸ்மாக் தொழிலாளர் விடுதலை முன்னணியை சார்ந்த தோழர் ஆறுமுகம் அவர்களே, மாதையன் அவர்களே, தலித் சேட் அவர்களே, நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் அன்பு சகோதரர் கோட்டை மு கலைவாணன் அவர்களே, கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக சிறப்பாக பணியாற்றி இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டு இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் ஜானகிராமன் அவர்களே, அன்புக்குரிய சகோதரி ஜெயந்தி அவர்களே, மண்டல துணை செயலாளர் அன்பு தோழர் மின்னல் சக்தி அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி தன்னுடைய நேரத்தையும் எனக்கு அளித்து அமர்ந்திருக்கக்கூடிய வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர் அன்புக்குரிய தோழர் நந்தன் அவர்களே, அண்ணன் பாவேந்தன் அவர்களே,
பெயர்கள் விடுபட்டிருந்தால் பொறுத்தருளும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது 3 கருப்பொருள்களை கொண்டு நடத்தப்பட்டது. ஒன்று, நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழித்தோன்றல் அண்ணன் எழுச்சி தமிழருடைய மணிவிழா நிறைவை அதை நாம் கொண்டாடுகின்ற வகையிலும், இந்த இயக்கம் தேர்தல் இயக்கமாக பரிணமித்து 25 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடுகின்ற வகையிலும் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது என்பதோடு மட்டுமல்ல, மிக முக்கியமாக அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டதற்கான காரணம், இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி சங் பரிவார் அரசை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய கால்கோள் விழா. கால்கோள் விழா என்றால் அதற்கான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு விழா. அதுதான் நாம் கூட்டிய வெல்லும் ஜனநாயக மாநாடு. இன்றைக்கு இந்த அரூர் மாநகரம் என்பது இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் மட்டும் வரலாற்று சிறப்பு மிக்கதல்ல. இந்த பகுதியே மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க பகுதி. தமிழனுடைய தொன்மையான நாகரிகம், தமிழனுடைய தொன்மையான வரலாற்றை பறைசாற்றக்கூடிய பகுதி தான் அரூர் பகுதி. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தண்ணீரை குழாய் வடிவிலான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பாசனத்திற்கு முதலில் கொண்டு போன ஒரு பகுதி என்று வரலாற்று ரீதியாக அரூரை சொல்கிறார்கள். தண்ணீரை பாசனத்திற்கு இப்ப நம்ம பைப் வச்சிருக்கோம், இந்த பைப்பை கண்டுபிடிச்சு கொண்டு போனதே அரூர்ல தான் அப்படின்றாங்க. ஆனால் அதை கடந்த காலம் என்று சொன்னால், இன்றைக்கு நிகழ்காலத்தில் இந்தியா கூட்டணிக்கான முதல் மாநாடு திருச்சியிலே சிறுகலூரில் நடைபெற்றது என்று சொன்னால், முறையாக தேர்தல் ஆணையத்திடம், தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று இந்தியா கூட்டணியினுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை முன்னெடுத்திருப்பதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். இன்றைக்கு அரூர் மாநகரத்தில் பொதுவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு நடத்துவதற்கும் பிற அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துவதற்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது. அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துகிறார்கள் என்று சொன்னாலே, அந்த மாநாடு நடத்தி அதில் கூடுகிற கூட்டத்தை வைத்து எங்களுடைய வலிமையை பாருங்கள், நாங்க எவ்வளவு பேரை மக்கள் திரட்டி இருக்கோம் பாருங்க, அப்ப எங்களுக்கு இவ்வளவு வலிமை இருக்கிறது, அப்ப தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க அப்படின்னு மக்களை அழகு வைத்து பேரம் பேசுகின்ற நிலையில் தான் மாநாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில். ஆனா இன்றைக்கு நாம் நடத்தியிருக்கக்கூடிய இந்த மாநாடு கிட்டத்தட்ட 26வது மாநாடு. இந்த 26 மாநாடுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியிருக்கக்கூடிய மாநாடுகள் என்ன நோக்கத்துக்காக நடைபெற்றிருக்கிறது என்று பார்த்தால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக நடைபெற்ற மாநாடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாநாடு. அது மண்ணுரிமை மாநாடாக இருந்தாலும் சரி, கருத்துரிமை மாநாடாக இருந்தாலும் சரி, மரண தண்டனை ஒழிப்பு மாநாடாக இருந்தாலும் சரி, இறையாண்மை மாநாடாக இருந்தாலும் சரி, நதிநீர் பங்கு உரிமையை நிலைநாட்டுகின்ற மாநாடாக இருந்தாலும் சரி, மாநில சுயாட்சியை நிலைநிறுத்துகின்ற மாநாடாக இருந்தாலும் சரி, கல்வி உரிமைக்கான மாநாடாக இருந்தாலும் சரி, இப்படி எண்ணற்ற மாநாடுகள் அந்தந்த காலகட்டத்தில் இந்த தேசத்திற்கு தேவை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருங்கிணைத்திருக்கிறோம். அப்படித்தான் இந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டை நாம் ஒருங்கிணைத்தோம். அந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்ட பொழுது கூட முதலிலே டிசம்பர் மாதம் 23 என்றிருந்து 29 என்று மாறியது. இந்த வெல்லும் ஜனநாயக மாநாடு என்பது எதற்காக என்றால், ஒரு கோட்பாட்டை, ஒரு கருத்தியலை நிலைநிறுத்துவதற்காக நாம் நடத்திய மாநாடு. அந்த கோட்பாடு, அந்த கருத்தியல் சமத்துவம் என்கின்ற அந்த கோட்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும். அதை நிலைநாட்டி தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியலை நிலைநாட்ட வேண்டும் என்று நாம் மாநாடு நடத்தினோம். அந்த மாநாட்டிற்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாழ்த்தே அமைந்தது போல் இருந்தது. எப்படி என்றால், நாம் முதலிலே குறித்த தேதி டிசம்பர் 23. சென்னையிலே மழை வெள்ளம் ஏற்பட்டது. அடுத்து மீண்டும் தேதியை தள்ளி வைத்தோம் 29க்கு. தென் மாவட்டங்களிலே மழை வெள்ளம் ஏற்பட்டது. அப்ப 23, 29 மாறுச்சு. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரின் ஆசியோடுதான் அவர் அரங்கேற்றிய இந்திய அரசமைப்பு சட்டம் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி, அந்த 26ஆம் தேதி நம்முடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு அமைவதற்கு இயற்கையை வழிவகுத்துக் கொடுத்தது. இன்றைக்கு நான் சொன்னது போல மாநாடுகளை அரசியல் இயக்கங்கள் நடத்துகிறார்கள். அப்படி அரசியல் இயக்கங்கள் நடத்துகின்ற போது அந்த அரசியல் இயக்கத்துடைய தலைவர்கள் மாநாடு நடக்கப் போகிறது என்கின்ற ஒரு அறிவிப்பை விடுவார்கள். அந்த அறிவிப்பை சொன்ன உடனே அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்ட லெவலில் இருக்கவங்க, ஒன்றிய லெவலில் இருக்கவங்க, நகர லெவலில் இருக்கவங்க, கீழே கிளையில் இருக்கவங்க, அந்தந்த பகுதிகளில் போய் நாங்க மாநாடு நடத்த போறோம், நாங்க உங்களுக்கு வண்டி வாகனம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம், நீங்க எல்லாம் மாநாட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு அவங்களை அழைச்சிட்டு போறதுக்கான எல்லா பணிகளையும் செய்வார்கள். இது பொதுவான நடைமுறை.
அப்படி மாநாட்டுக்கு வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வண்டியை வச்சு கொடுக்கறது, தேவையான சாப்பாடு வசதி செஞ்சு தர்றது, இன்னும் வேற ஏதாவது வேணும்னா அவங்களுக்கு தாக சாந்தி ஏற்படுது, தண்ணீர் தீர்த்தம் ஏதாவது தேவைன்னா அதையும் சேர்த்து கொடுக்குறது. இப்படி அவங்க மாநாட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அரூர்ல வந்து நம்முடைய மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா வந்து ஒரு கட்சி மீட்டிங்கே வரல, எனக்கு மாநாடு தான் வருது. எனவே மாநாடு மாதிரி நிறைவேற்ற இது கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர், கட்சியிலே இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் வருகிறார் என்பதற்கே ஒரு மாநாடு என்றால் கட்சியுடைய தலைவர் நம்முடைய அண்ணன் எழுச்சி தமிழர் தான். அப்ப என்னன்னா கூட்டு போவாங்க. சரி, கூட்டு போறவங்க எல்லாருமே மாநாட்டுக்கு வருவாங்களா, மாநாட்டு பக்கத்துக்கு வருவாங்களா? கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் அப்படியே எஸ்கேப் ஆயிடுவாங்க. எப்படி எஸ்கேப் போவாங்கன்னா, வழக்கமா இந்த மாநாடுல எங்க நடக்கும்னா சேலத்துல நடக்கும், திருச்சியில நடக்கும், திருநெல்வேலியில நடக்கும், கோயம்புத்தூர்ல நடக்கும், கோயம்புத்தூர்ல நடக்கும். இப்ப என்ன ஆகுனா, திருச்சியில நடந்தா பாதி கூட்டம் முக்கொம்பு பார்க்க போறேன், காவேரியை பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. சேலத்தில் நடந்ததுன்னா இருக்கவே இருக்கு ஏற்காடு மலை, அப்படியே வண்டி எல்லாம் ஏற்காடு மலையில ஏறும். மதுரையில் நடந்தா அப்படியே கொடைக்கானல் போயிடுவாங்க. கோயம்புத்தூர்ல நடந்தா ஊட்டிக்கு போயிடுவாங்க. திருநெல்வேலியில நடந்தா குற்றாலம். இதுதான் அரசியல் கட்சி மாநாடுகளுக்கு வர்றவங்களுக்கு மாநாடு போறோம்னா அப்படி போயிடுவாங்க. ஒண்ணு போகும்போதே பாதி பேர் போயிடுவாங்க, இல்ல சில பேர் மாநாடு முடியுது இல்ல முடியறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிடுவாங்க. அப்ப அந்த மாநாட்டுக்கு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அணிதிரட்டக்கூடியவர்கள் முழுவதுமாக மாநாட்டுக்கு வருவாங்கன்னா வரமாட்டாங்க. சரி, மாநாட்டு பந்தல்ல எவ்வளவு நேரம் உட்காருவாங்க? கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, அப்புறம் சீட் ஆடுவாங்க, அப்புறம் அப்படி போவாங்க இப்படி போவாங்க. எல்லாமே அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. நான் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதற்கோ யாரையும் பழித்து சொல்வதற்கோ சொல்லல. இருக்கக்கூடிய இயல்பு அந்த மாநாட்டுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், பல்வேறு இயக்கங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பண வலிமை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிற வலிமைகளை வைத்து அந்த மாநாட்டுக்கான பந்தல் முதற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு ஆளை கொண்டு வரும்போது மாநாட்டை நடத்துவாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு எப்படி நடக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாடு எப்படி ஒருங்கிணைக்கப்படுகிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டுக்கு எப்படி வருகிறார்கள் தொடர்ந்து? விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டிற்கு ஒரே ஒரு அழைப்பு தான். நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, ஒரே அழைப்பு. ஆங்கிலத்தில் ஒன் கிளாரியன் கால், ஒரே ஒரு குரல், ஒரே ஒரு அழைப்பு. அணி திரண்டு சாரசாரையா மாநாட்டு பந்தலுக்கு வராங்க. நீங்க உலகத்துல வந்து மிகப்பெரிய அணி திரட்சினா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, பில்கிரிம்ஸ் சொல்லுவாங்க, புனித யாத்திரைன்னு சொல்றாங்க. மத ரீதியான யாத்திரைகள், மெக்காவுக்கும் மதீனாவுக்கும் போறவங்க பெரிய கூட்டமா அணி திரளுவாங்க. போப்பாண்டவர் இருக்கக்கூடிய வேட்டிகன் சிட்டியில பெரிய அளவுல மக்கள் அணி திரளுவாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து நாகையில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி கோயிலுக்கு போவாங்க, நடந்து போவாங்க, திருப்பதிக்கு போவாங்க. இதெல்லாம் வந்து இறைவனை வணங்கக்கூடியவர்கள். அவங்க வந்து ஒரு பில்கிரிம், ஒரு யாத்திரை, புனித யாத்திரை என்கின்ற அளவிலே தான் போவாங்க. ஆனால் திருச்சியில நடைபெற்ற நம்முடைய மாநாடு, அந்த மாநாட்டுக்கு வந்த கூட்டம் ஒரு புனித யாத்திரைக்கு போனது போன்று மக்கள் சாலை சாலையாக நீங்க எவ்வளவு நாற்காலிகள் போடப்பட்டது தெரியல எனக்கு. ஆனா அன்றைக்கு திருச்சி சிறுகலூர் மாநாட்டுல நாம நாற்காலிகள் போட்டது வந்து 80,000 நாற்காலிகள் தான் போட்டோம். நாற்காலிகள் போட்டது 80,000 நாற்காலிகள். இப்ப எப்படி நாற்காலிகள் போட்டு இந்த பக்கமும் இடம் இருக்கு, இந்த பக்கமும் இடம் இருக்கு, உட்காரத்துக்கு இடம் இல்லாதவங்க இந்த பக்கம் நிக்கிறாங்க, இந்த பக்கம் நிக்கிறாங்க. அப்ப மாநாட்டு திடல்ல 4 மணில இருந்து நம்ம மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. நம்முடைய தோழர்கள், இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. வர ஆரம்பிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, கூட்டம் வர 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 என்ன ஆச்சுன்னா, சேர ஒரு சேரா எடுத்து ஓர வைக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இதுல ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கணக்கு இருக்கிறது. இப்ப கூட நாம சொல்றோம், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 10 லட்சம் பேருக்கும் அதிகமான ஒரு திரண்டாங்கன்னா சும்மா ஏதோ அச்சு விடுறது இல்ல. மோடி கூட்டத்துக்கு வர்றவங்க வந்து சும்மாவே வந்து எதுக்கு கூட்டத்தையே காட்ட மாட்டான், மேடையே காட்டுவான். காட்டிட்டு இவனே ஒரு நம்பர் சொல்லுவான். அதுவும் அது வரது பூரா பான்பரா கும்பல், எங்க கூட்டம் உட்கார வச்சுருவான். நாம அப்படி கிடையாது. இப்ப உங்களுக்கு ஒரு கணக்கு, இப்ப ஒரு வரிசை சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வரிசையில 10 பேர் உட்காரக்கூடிய ஒரு சேர் இருக்கு. அந்த 10 சேரை எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல 15 பேர் நிக்கலாம்.
இது ஒரு வருஷம் எடுத்தீங்கன்னா 10 பேர் இருக்கிற இடத்துல 15 பேர், 1.5 மடங்கு ஆகும். சரி, 2 ரோ எடுத்தீங்கன்னா எவ்வளவு பேர் உட்காரலாம்? ஒரு ரோ எடுத்தீங்கன்னா 10 பேர் உட்கார ரோ எடுத்தீங்கன்னா 15 பேர். அப்ப 2 ரோ எடுத்தீங்கன்னா 30 பேர்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா 30 பேர்ல 40 பேர் நிக்கலாம். எப்படின்னா ஒரு ரோ சேர்ல இருந்து இன்னொரு ரோ சேர், இந்த 2 சேருக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு. அப்ப இந்த 2 சேர் போடக்கூடிய இந்த வரிசையில உட்கார்ந்தா 20 பேர், நின்னா 40 பேர். 3 ரோ 10 பேர்னா உட்கார்ந்தா 30 பேர், நின்னா 50 பேர். 4 ரோனா உட்கார்ந்தா 40 பேர், நின்னா 65 பேர். இது வந்து அறிவியல் ரீதியான கணக்கு. இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்க சேரெல்லாம் எடுத்தா இதை விட கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5 மடங்கு பேர் வந்து நிக்கலாம். இதுதான் கணக்கு. ஒண்ணும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. இது பொதுவா நடக்கிறதா. அவர் ஒருத்தர் ஏதோ உற்சாகத்துல ஏதோ பேசுறாரு, அவர் அமைதியா விட்டா அவர் அமைதியா போயிடுவாரு. அவரை சரி பண்றேன்னு 15 பேர் கத்துறாங்க. அவர் ஒரு நாள் ஏதோ உற்சாகமா பேசுறாரு, அவர் இவங்க சரி பண்ணாம நான் பேசுறது இந்த 15 பேர் கேட்டாங்கன்னா அவரும் கேட்பாரு, அவங்க கேட்பாங்க. இவங்க எனக்கு உதவி பண்றேன்னு அவரை இன்னும் ரைஸ் பண்ணி விடுறாங்க. அதனால யாரும் உதவி பண்ணாங்க. இப்ப இது வந்து என்னன்னா இது ஒரு கணக்கு. அப்ப நான் சொன்னது மாதிரி 80,000 பேர் அமரக்கூடிய நாற்காலிகள் போடப்பட்ட அந்த அரங்கில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் அந்த நாற்காலிகள் போடப்பட்ட இடத்துல மட்டும் நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இது ஒரு பக்கம். இந்த 2 பக்கம் நாற்காலிகள் போடாத இடங்கள் இருக்கிறது இல்லையா, அங்கேயும் இந்த நாற்காலிகள் போடப்பட்ட இடத்திலேயோ நாற்காலிகள் எடுத்து விட்டு நின்றவர்கள் கூட்டம் மட்டும் மாநாட்டு அரங்கிலே மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் அன்றைக்கு திறந்திருந்தாங்க. மாநாட்டு மாநாட்டுக்கு வெளியில இது வந்து உள்ள இப்ப நீங்க பெரும்பாலான தோழர்கள் உள்ள இருந்திருப்பீங்க மாநாட்டுல. நான் மாநாட்டுக்கு வெளியே போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. எப்படின்னா அன்னைக்கு வந்து முதலமைச்சரை வந்து போய் ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணோம். அவர் வந்து கடுமையான உடல்நலம் பாதிக்கப்பட்டு அடுத்த நாள் வெளியூர் போறாரு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இருந்தாலும் ஜனநாயகம் காப்போம் என்று வெல்லும் ஜனநாயகம் என்று நடத்தக்கூடிய இந்த மாநாட்டிற்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தில் சிறப்பு விமானத்தில் வந்தார். அப்ப தலைவர் எழுச்சி தமிழர் என்ன சொன்னார்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சிந்தனை செல்வன் இங்கே இருக்கட்டும், நீங்க ஷானவாஸ் பாபு போய் அவர் அழைச்சிட்டு வந்திருக்கேன். அப்ப ஷானவாஸ் திருச்சியிலே இருந்தாரு, நானும் பாபு திருச்சிக்கு போயிட்டு இருக்கோம். எப்ப போறோம்னா ஒரு 4:30-5 மணிக்கு கிளம்பி போறோம். மாநாட்டுல இருந்து கிளம்பி போறோம். அப்பவே மாநாடு அரங்கம் வந்து நிரம்பி போச்சு. அப்ப கிளம்பி போகும்போது பாக்குறேன் வெளியில வாகனங்கள் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீ தேங்குது, சோவா வர ஆரம்பிக்குது. சோவா நகருது வாகனங்கள். எங்க மாநாட்டுல இருந்து திருச்சிக்கு போற வழியில. மாநாடு நடக்கிற இடத்துல இருந்து திருச்சி வந்து 23 கிலோமீட்டர். அப்ப எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, நம்ம மாநாட்டு மேடைக்கு போக முடியுமா முடியாதா? இது பெரிய வரலாற்று பிழையாடுமே. இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டுல நாம இல்லைன்னா அது நம்ம வாழ்க்கையில பெரிய பாவம் ஆயிடும். ஏன்னா அது ஒரு பெரிய வாய்ப்பு, இது ஒரு மாநாடு. அப்ப நான் ஒரு தோழர் பாபு கிட்ட சொல்றேன், தோழர் நாம வேணா இப்படியே திரும்பிடலாம், முதலமைச்சர் எப்படியே வந்துட போறாரு காமாயில அப்படின்னு. அப்புறம் அவரும் என்ன சொல்றாரு, அப்புறம் நானுமே உணர்ந்த தலைவர் வந்து அவர் அழைச்சிட்டு வர நம்முடைய கட்சி மாநாடு. அப்ப நம்ம வந்து அது ஒரு நடைமுறை, அவரை போய் முறையா அழைச்சிட்டு வர்றது நடைமுறை. நாங்க போயிட்டு ஏர்போர்ட் போயிட்டோம். ஏர்போர்ட் போனதுக்கு அப்புறமும் என்ன பிரச்சனைனா, எப்படி நான் வந்து மாநாட்டுக்கு வர்றது? மாநாட்டுக்கு வரணும்னா அந்த கூட்டத்தை தாண்டி எப்படி நான் வந்து சேர்றது? அப்ப நான் ஒரு மாதிரி டென்ஷனா நின்றுட்டு இருக்கிறத பார்த்து நம்முடைய நகராட்சி துறை அமைச்சர் நேரு அவர்கள், ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு அப்படின்னாரு. இல்ல மாநாட்டுக்கு நான் போக முடியுமான்னு தெரியல, நீங்க முதலமைச்சர் கான்வாய் எல்லாம் போயிடும், நான் எப்படி வளர்றது அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொன்னாரு, இதான உன் பிரச்சனை, கொஞ்சம் இரு அப்படின்னாரு. அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டாரு. மாநாட்டு மேடைக்கு இவரும் அந்த 2 எம்எல்ஏ 3 பேரும் வந்து மாநாட்டு மேடைக்கு போனா அதை நீங்க தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு அங்க ஒரு ஐஜி இருந்தார், அவர் கூப்பிட்டு சொல்றாரு. அவர் உடனே அந்த மாவட்ட எஸ்பியை கூப்பிட்டு இவங்க 3 பேரும் மாநாட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு.
உடனே அந்த எஸ்பி என்ன பண்றாரு, முன்னாடி வந்து ஒரு பைலட் வண்டி, நடுவுல எங்க வண்டி, அதுக்கு பின்னாடி எஸ்பியோட வண்டி. முதலமைச்சர் போறதுக்கு முன்னாடி ஒரு கான்வாய் வரும். அந்த கான்வாயில வந்து நீங்க வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி வைக்கிறார். இது என்னன்னா, முன்னாடி ஒரு பைலட் வண்டி, பின்னாடி வந்து எஸ்பியோட எஸ்கார்ட் வண்டி, நடுவுல போட வேண்டிய யாருன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய 3 பொறுப்பாளர்கள், 3 சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த நிலையை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான எழுச்சி தமிழர். போகும்போது திருச்சி தாண்டும் போதே வண்டி ஸ்லோவா போகுது சைட்ல. எங்களுக்கு தனியா ஒரு பக்கம் ஒரு வண்டி போற மாதிரி வண்டி விட்டாங்க. நான் சொன்ன 23 கிலோமீட்டர் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி ஸ்லோவா போயிட்டு இருந்தது. இந்த 5 கிலோமீட்டர் தாண்ட உடனே வண்டி எதுவுமே நகரல, அப்படியே நிக்குது ரோட்ல. வண்டி ரோட்டுக்கு வெளியில வந்து நிக்கிறாங்க. இந்த கதை வந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய வண்டி தான் அந்த பக்கம். இதுவே 15 கிலோமீட்டருக்கு மேல நிக்குது. அப்ப நீங்க உங்க கற்பனைக்கே விட்டுறேன், அந்த பக்கம் திரும்பி இது மாநாடு நடத்துறதுக்கு அந்த பக்கம் கடலூர், விழுப்புரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், அரியலூர், பெரம்பலூர், அங்க இன்னொன்னு என்னன்னா, அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தூரத்துல இருக்கவங்க எல்லாம் கரெக்டா டைம் கிளம்பிடுவாங்க எப்பவுமே. இப்ப கூட நம்ம மாநாடு நாளைக்கு சேலத்துல நடக்குதுன்னு வச்சுங்க, கடைசியா வந்து சேர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தர்மபுரியா தான் இருக்கும். என்ன காரணம் சொல்றாங்க, பக்கத்துல இருக்கிறோம் போய்க்கலாம், 6 மணிக்கு தானே மாநாடு, 2 மணிக்கு கிளம்பிக்கலாம். அப்ப திருச்சியில மாநாடு நடக்கும் போது கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர்காரங்க லேட்டா கிளம்புறாங்க. அது இன்னும் பெரிய அளவு நிற்குது. இப்போ ஒரு வரலாற்று ஒரு அறிவியல் ரீதியா ஒரு கணக்கு என்னன்னா, ஒரு வாகனம் இருக்குன்னா அந்த வாகனத்தோட நீளம் அகலம், ஒரு ரோடோட நீளம் அகலம். இந்த ரோடு இருக்குன்னா அந்த ரோடு 15 மீட்டர் அகலம், 15 மீட்டர் அகலம். ஒரு 1 கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். அப்ப 15,000 சதுர மீட்டர். இந்த 15,000 சதுர மீட்டர்ல இத்தனை வண்டி நிக்க முடியும். இத்தனை வண்டி நின்றதுன்னா பேசஞ்சர் காரா இருந்ததுன்னா இவ்வளவு பேரு, வேனா இருந்ததுன்னா இவ்வளவு பேரு. காரா இருந்ததுன்னா எண்ணிக்கை குறைவா இருக்கும், வேனா இருந்ததுன்னா அதிகமா இருக்கும், பஸ்ஸா இருந்தா அதிகமா இருக்கும். இப்படி ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கை வைத்து பார்க்கின்ற பொழுது திருச்சிக்கு அந்த பக்கமே எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இது 8 லட்சம் ஆச்சு. அந்த பக்கம் நான் ரொம்ப குறைவா கணக்கு சொல்றேன். அப்ப இன்றைக்கு அந்த 10 லட்சம் பேருக்கும் அதிகமான மக்களை இன்றைக்கு மாநாட்டு திடல்ல வந்து கொண்டு வந்து மாநாட்டுக்காக வரவழைத்திருக்கிறோம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், மாநாட்டுக்கு வர்றது பெருசு இல்ல, வர்றவங்க எல்லாம் மாநாட்டுக்கு வரணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டை பொறுத்தவரை மாநாட்டுக்கு என்று கிளம்பிய வாகனங்கள் எல்லாமே மாநாட்டுக்கு தான் வந்து சேரும். மாநாட்டுக்கு வந்து சேரனா கூட மாநாட்டுக்கு தள்ளி நின்று தூரத்தையாவது தலைவரை பார்ப்போம், வீடியோல பார்ப்போம், இல்ல ஏதோ ஒரு பார்ப்போன்ற மாதிரி நிற்பாங்க. அப்படி நின்றவர்கள் அனைவருமே, அப்படி மாநாட்டுக்கு வந்தவர்கள் அனைவருமே எந்த சூழல்ல வந்தாங்கன்னா 4 மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்க. 12 மணிக்கு மாநாடு முடிந்தது. 12 மணிக்கு மாநாடு முடிஞ்ச பிறகு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் சொல்றாரு, 2ஆம் ஆட்டம் தான் கிடையாதுப்பா, தயவு செய்து கிளம்பி போங்கப்பா. சரி, இப்படிப்பட்ட ஒரு மக்கள் அணிதிரட்சியை, இப்படிப்பட்ட ஒரு மக்கள் அணிதிரட்சியை, மக்கள் பெருவெள்ளத்தை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு சேர ஒரு இடத்தில் உட்கார வைக்க முடிகிறது என்று சொன்னால் எப்படி? இன்னைக்கு சினிமாவில் நடிக்கிறவங்க கூட கூட்டம் கூடும். ஆனா அந்த கூட்டம் என்னன்னா அவரோட ஒரு முக கவர்ச்சி, அவ்வளவுதான். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா எந்த சினிமா நடிகரை விட மிகப்பெரிய முக கவர்ச்சி, காரிஸ்மேட்டிக் லீடர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். சினிமாவில் நடிக்கிறவங்க கிட்ட எல்லாம் போட்டோ எடுக்கணும்னு சாதாரணமா இருக்கக்கூடிய மக்கள் நினைப்பாங்க. ஆனா அவங்களே போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு நபர் யாருன்னா நம்முடைய தலைவர். அது இருந்தாலும் கூட இவ்வளவு பெரிய மக்கள் அணிதிரட்சியை, மக்களை எதை வைத்து ஒன்று சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் கருத்தியல் வலிமையால் ஒன்று சேர்த்திருக்கிறார். நீங்க ஒரு மாநாட்டுக்கு வந்து எந்த மாநாட்டுக்கு வேணா யார் வேணா போட்டோம் வண்டியில, அவங்க நிறுத்தி கேட்டீங்கன்னு வச்சுங்க, எந்த மாநாட்டுக்கு போறீங்கன்னு. இல்லங்க எங்க கட்சி மாநாடு நடக்குதுங்க, அதுக்காக போறேங்க. அதுக்கு மேல ஒன்றும் பெருசா நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வருகின்ற வாகனங்களை நிறுத்தி, அது ஒரு சின்ன தம்பி இருப்பான், ஒரு 16 வயசு 17 வயசு இருக்கு, ஒரு 18 வயசு இருக்கும், இல்ல ஒரு நம்முடைய சகோதரியா கூட இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க. யார் இருந்தாலும் சரி,
அவங்க பெரிய மாநில பொறுப்பாளரோ இல்ல வந்து மாவட்ட பொறுப்பாளரோ கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமா இந்த கட்சியை தலைவரை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு வண்டியில நிறுத்துறோம், எங்க போனீங்க அப்படின்னு கேட்டா வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு செல்கிறோம். எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்கன்னா அது யாராக இருந்தாலும் அவர்கள் சொல்வார்கள், சனாதனத்தை வேறெடுத்து ஜனநாயகத்தை வென்றெடுப்பதற்காக தலைவர் எழுச்சி தமிழர் தலைவரை போகிறோம். இதுதான் நிலை. உடனே நீங்க நாங்க வந்த உடனே கூட சில பேர் கேட்டாங்க, இதெல்லாம் கரெக்ட், இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தும், நம்முடைய கட்சி இவ்வளவு பெரிய எழுச்சி பெற்றிருக்கிறது, கட்சி இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் தான் இருக்கிறது, ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் இருக்கிறது கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியாவில் உள்ள 543 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஏதோ கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அதனால நான் சொல்றேன்னா இல்ல, அதற்கான நிலை இருக்கிறது, அதற்கான அடிப்படை இருக்கிறது. அது உண்மை என்று உங்களிடத்தை எடுத்துரைப்பதற்கான வாதங்கள் இருக்கிறது, நியாயங்கள் இருக்கிறது, அறம் இருக்கிறது. நாம தான் 40 தொகுதியில் நிக்கிறோம், நாம தான் 543 தொகுதியில் நிக்கிறோம், அதுல ஒன்றும் மாற்றம் கிடையாது. இப்ப நம்ம 2 தொகுதியில நிக்கிறோம், நாம சொல்றோம், நம்முடைய தோழர்கள் சில பேர் வெளிப்படுத்துறாங்க, இன்னும் நிறைய தொகுதி நின்று இருக்காங்க. நாம ஒரு கூட்டணியில உறுதியா இருந்து 2 தொகுதி வாங்கிருக்கோம். என்ன நடந்தது இருக்கு நாட்டுல? ஒரு பக்கம் அப்பா ஒரு கூட்டணி கிட்ட பேசுறாரு, இப்ப கடைசியா பாத்துட்டேன் அதுவும் திருப்பி மாறலாம். அவர் என்ன காட்டுறாருன்னா, அப்பாவும் மகனும் சேர்ந்து நம்ம ஐயா மோடியோட நின்றுறாங்க, கூட்டணி உறுதியாயிடுச்சுன்றாரு. இந்த மாதிரி 3 நாளா உறுதியாய் மாறிட்டு இருக்கு. அப்பா ஒரு பக்கம் கதவு திறந்து வச்சு கூட்டணி பேசுறாரு, பையன் ஒரு பக்கம் கதவு திறந்து வச்சு கூட்டணி பேசுறாரு. அவரு டெல்லியில பேசுறாரு, தமிழ்நாட்டுல பேசுறாரு. இருக்கிற அவங்க மாம்பழத்தை வச்சுட்டு சேலம் எடப்பாடியோட சேர்ந்து ஒட்டு மாம்பழம் ஆகலாமா, இல்ல டெல்லியில இருக்கிற மோடி மாம்பழத்தோட சேர்ந்து இமாம் பசந்தா மாறலாமான்னு பேசியிருந்தாங்க. இப்ப கடைசியா வந்த தகவல் டெல்லி பாதுஷா கூட சேர்ந்து இமாம் பசந்த் ஆயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க, பிஜேபியோட சேர்ந்துட்டாங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் தேமுதிக ஒரு கட்சி இருந்தது, அது எதிர்கட்சி தலைவர் என்கிற நிலையில அந்த கட்சி உருவானது. ஆனா இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க குறைத்து மதிப்பீடு அந்த மாதிரி இல்லை. ஆனா இன்றைக்கு அந்த கட்சி இந்த கூட்டணி அந்த கூட்டணி இந்த மாதிரி ஒரு தெளிவற்ற நிலை எதையும் பேச முடியாம இருக்கு. இவங்களாவது பரவாயில்ல, இவங்களுக்குலாம் பெரிய ஆளு. இன்னைக்கு இந்தியா முழுக்க 400 சீட்டு வர போறாங்க மோடி. இந்தியா முழுக்க 400 சீட்டு வரன்ற மோடி இங்க எங்க இருந்தாருன்னே தெரியல. அண்ணன் சரத்குமார் அவரை தேடி கட்சியை இணைச்சிட்டாராம். நான் கூட அதான் சொன்னேன். இன்னைக்கு இப்ப என்ன நடந்திருக்குன்னா, அவங்க கட்சியில சேர்ந்ததுனால ஏற்கனவே அந்த அம்மா குஷ்பு இந்த கட்சியில இருக்கு, இவரை போய் சேர்ந்து இருக்கிறாரு. கொட்டை பார்க்கும் பொழுது வைக்கிறது ஒரே கட்சியில இருக்கு. இதுதான் அவங்க சாதிச்சிருக்கிறது. இன்னொரு பக்கம் அவங்க ஏடிஎம்கேல கூட்டணி பேசுறாங்க. யாருக்கிட்ட கூட்டணி பேசுறாங்கன்னா, ஒரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் கட்சி தேமுதிகவோட பேசுறாங்க. இன்னொரு பக்கம் கேப்டன் படத்துல வீரபத்ரன் மன்சூர் அலிகான் கிட்ட பேசியிருக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு 2 தொகுதிகள் நமக்கான வலிமைக்கு குறைவுதான். ஆனால் நம்முடைய சுயமரியாதைக்கோ தன்னம்பிக்கைக்கோ நாம் எடுத்திருக்க முயற்சிக்கோ குறைவில்லை. அது கேடுகட்ட குறைப்பு. தலைவர் எழுச்சி தமிழர் நான் சொன்னது மாதிரி, நான் இவ்வளவு பேர் இருக்கோம் அவ்வளவு பேர் இருக்கோம்னு ஒரு கட்சியினுடைய வலிமையை காட்டி பேரம் பேசினா என்ன அர்த்தம்னா, கட்சியில இருக்கக்கூடியதை அடகு வைப்பது. அவெல்லாம் அடகு வச்சுதான் பணம் வாங்குறான் கட்சியில மக்களை. அந்த நிலை நமக்கு கிடையாது. இன்னைக்கு சரி 2 தொகுதி நிக்கிறோம், 40 543 எப்படி வருது கணக்கு? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க தமிழ்நாட்டுல 2024 நம்ம எலெக்ஷனை பார்க்கிறோம். நாம ஏற்கனவே 2014 தான் முதல் பிஜேபி வெற்றி பெற்றாங்க. 2014 பிஜேபி முதல் எலெக்ஷன் நிற்கும் போது என்ன பண்ணா, இப்ப எல்லாருக்கும் தெரியுது சோசியல் மீடியா சமூக ஊடகத்துல. இப்ப நீங்க கூட ஏதாவது ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா, இது ஒட்டி இருக்கிறான் பாரு, மார்க்கிங் பா, இது கிராபிக்ஸ் பண்ணிருக்காம கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது இப்போ 2024 2014 அந்த டெக்னிக் வந்த புதுசு.
அப்ப மோடி என்ன பண்றாருன்னா இல்லாத போட்டோ எல்லாம் அமெரிக்கால இருக்கிற போட்டோ லண்டன்ல இருக்கிற போட்டோ எல்லாம் எடுத்து காமிச்சு இதெல்லாம் குஜராத் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்தி தேர்தல் வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வளர்ச்சியை கொண்டு வர போறோம், இந்தியாவை முன்னேற்ற போறோம் அப்படின்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா கட்சியும் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு கவுண்டர் பண்றாங்க. மோடியால வளர்ச்சி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மோடி வந்து இது வந்து ஒரு முகமூடி தான் போட்டிருக்காங்க. மோடினா மோடி, RSS, பிஜேபி ஒரு முகமூடி தான் போட்டிருக்காங்க. இதுக்கு உள்ள வேற ஒரு முகம் இருக்கு அப்படின்னு இந்திய அளவிலேயே கண்டுகொண்ட ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அந்த எழுச்சி தமிழர். இன்னைக்கு நம்முடைய தோழர்கள் சில பேர் 2014 MP எலெக்ஷன் நாம போட்ட அட்டை வச்சிருப்பீங்க. ஒரு அட்டை போட்டோம், பிரச்சார அட்டை. அந்த அட்டையில என்ன சொல்லியிருந்தாருன்னா தலைவர் எழுச்சி தமிழர், பிஜேபி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து வந்ததா இல்லையா? குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தானா இல்லையா? கொண்டு வந்தான். பிஜேபி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆபத்து. நமக்கு எப்படி ஆபத்துனா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷன்ல கிரீமி லேயர் இருக்க மாதிரி கொண்டு வர முயற்சி பண்ணா. நம்முடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய கல்விக்கான உதவித்தொகை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அதை நிறுத்திட்டான். பெருவாரியா 100 நாள் வேலை வாய்ப்புல பயனடையக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் பயன்படக்கூடிய அதை நிறுத்திட்டான். எல்லா இடத்துலயும் பாதிப்பை ஏற்படுத்துறான். அப்ப இந்த ஆபத்து வந்துருச்சு. இந்தியாவிற்கு ஆபத்து அப்படின்னாரு. என்ன ஆபத்து வந்ததுன்னா ஜிஎஸ்டி ஒன்று கொண்டு வந்து மொத்தத்தையும் காலி பண்ணிட்டான். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்து காலி பண்ணிட்டான். இதோட எல்லாத்தோட என்ன சொன்னார்னா இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்துனாரு. இன்னைக்கு அதுக்குதான் அவங்க கட்சியில ஒரு MP என்ன சொல்றாங்க, இங்க பக்கத்துல இருக்க கர்நாடகால இருக்க MP நாங்க 400 சீட் வந்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போடுவோன்றான். என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு? அந்த நாய்க்கு அவன் அதை வந்து எடுத்து போடுவோன்றான். எங்க இருந்து வருது அவனுக்கு இந்த துணிச்சல்? அப்ப இதெல்லாம் யார் சொல்றது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர், நம்முடைய தலைவர், மேன்மிகு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் எப்ப சொல்றாரு? அவர் 2024 2014 சொன்னார். அன்னைக்கு வந்து மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஒண்ணு சேரணும்னாரு. நீங்க உங்க ஞாபகத்தை திட்டி 2014 கூட்டு போனா அப்ப கம்யூனிஸ்டுங்க தனியா தான் நின்னாங்க. இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய 1-2 கட்சிகள் கூட அன்னைக்கு பிஜேபி கூட தனியா நின்னாங்க, 3வது அணி. அப்ப தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னதை வந்து யாரும் பெருசா அதை வந்து உள்வாங்கல. 14 எலெக்ஷன் முடிஞ்சது. அப்புறம் 16 எலெக்ஷன் வந்தது. 16 எலெக்ஷன்ல நாம ஒரு முழக்கத்தை முன் வச்சோம். அந்த முழக்கத்திற்கு இன்னமும் உயிர் இருக்கிறது. என்ன முழக்கம்னா கூட்டணி ஆட்சி என்கின்ற ஒரு முழக்கம். நீங்க இன்றைக்கு கூட திராவிட இயக்கங்கள் பேசும்போது சொல்லுவாங்க, அண்ணா திராவிட நாடு கல்வியை கைவிட்டார்கள், திராவிட நாடு கேட்டதுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி ஆட்சி என்கின்ற கோட்பாட்டை கேட்டதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது, இன்னமும் அப்படியே இருக்கிறது. அதை கைவிட்டுருக்கோம். ரைட். 2019 MP எலெக்ஷன் வருது. அப்ப எழுச்சி தமிழர் என்ன சொல்றோம்னா இப்போ வரப்போறது MP எலெக்ஷன். பிஜேபி RSS சங்பரிவார தூக்கி போடணும், அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அப்ப என்ன பண்றாருன்னா நம்ம கட்சியின் சார்பா ஒரு மாநாடு போடுறோம், மாநில சுயாட்சி மாநாடு ஒரு மாநாடு போடுறோம். அந்த மாநாட்டில் நம்ம மக்கள் நல கூட்டணியில் இருக்க கட்சிகள் எல்லாம் கூப்பிடுறோம். அதே மாநாட்டில் 2016 தேர்தலில் திமுக தலைமையிலே போட்டியிட்ட கட்சிகள், திமுக இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் உட்பட எல்லாரையும் அந்த மேடையில் அழைச்சிட்டு வந்து ஒரே மேடையில திமுக கூட்டணியும் மக்கள் நல கூட்டணியும் நிக்கிறோம். அதுதான் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கான முதல் மேடை. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அப்ப அந்த கூட்டணி அமைவதற்கான அடிப்படையை உருவாக்கி கொடுத்தவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். நான் மட்டும் சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்வரும் தலைவர் நல்ல பேர் பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. அப்ப இன்றைக்கு இந்த கூட்டணி உருவாகியுள்ள எல்லா தலைவர்களுக்கும் பங்கு இருக்கிறது, எல்லோருக்கும் அதற்கான உழைப்பு இருக்கிறது, எல்லோருக்கும் அதனுடைய வெற்றியிலே பங்கு இருக்கிறது. ஆனா அதற்கான மேடை நீங்க மீட்டிங் நடத்துறோம், நான் பேசுறேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இந்த மீட்டிங் நல்லபடியா நடந்தது, வெற்றிகரமா நடந்ததுன்னா எல்லோருக்கும் அதிலே பங்கு இருக்கிறது. ஆனால் இதற்கான மேடை அமைத்து கொடுத்த நம்முடைய மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா அவர் கூட பணியாற்றுவது இது ரொம்ப முக்கியம். அவங்க இதை போடலைன்னா இது நடத்தணும்னா இது கிடையாது. அப்படியானால் இன்றைக்கு உருவாகி இருக்கக்கூடிய சிறப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி உருவாவதற்கான தளத்தை அமைத்துக் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். இப்பொழுது இந்த கூட்டம் வெற்றி பெற்றது என்று சொன்னால், எப்படி இந்த கூட்டம் வெற்றி பெற்றதற்கு மிகப்பெரிய அளவு பொறுப்பு இந்த கூட்டத்தை நடத்துபவர்கள் எடுத்துக் கொள்ள வேண்டுமோ
அல்லது பொறுப்பேற்க வேண்டுமோ அதே மாதிரிதான் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. இன்னும் குறிப்பாக எழுச்சி தமிழர் இருக்கிறார். அப்ப தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி போட்டியிடுகிற இடங்கள் எத்தனை? 40. புதுச்சேரியோட சேர்த்து. அப்படியானால் இந்த 40 இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பங்கு எத்தனை தொகுதிகளில் இருக்கிறது? 40 தொகுதிகளிலும் இருக்கிறது. இன்றைக்கு 40 தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் போட்டியிடுகிறார். நம்முடைய நோக்கம் பிஜேபி RSS வீழ்த்த வேண்டும். அதை 2019 தமிழ்நாட்டில் சாதிச்சோம். இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் வெற்றி பெற்றாலும் கூட தமிழ்நாட்டில் துணை தெரியப்பட்டது. எப்படி துணை தெரியப்பட்டது? 2014 மூணாவது அணி என்று ஒன்று அமைத்து 2 தொகுதிகளிலே வெற்றி பெற்றார்கள். தர்மபுரி 1, கன்னியாகுமரி 1, 2 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் 2019 ஒரு செகண்ட் பார்ட்டி, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருக்கக்கூடிய பார்ட்டி திமுக அதிமுக ஒரு கூட்டணி அமைத்து எல்லா தொகுதியிலும் படுதோல்வி அடைந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் எழுச்சி தமிழுடைய உக்தி. நாம தான் தேசம் காப்போம் மாநாடு நடத்தணும் தேர்தலுக்கு முன்பாக. இன்னைக்கு எப்படி வெல்லும் ஜனநாயக மாநாடு 2024 வரலாறு படைக்க போகிறதோ 2019 நம்ம தேசம் காப்போம் மாநாடு நடத்தி வரலாறு படைத்தோம். ஆட்சி 2019 2021 சட்டமன்ற தேர்தலில் முடிஞ்சது. மறுபடியும் 2024 தேர்தல் வரப்போகுது. 2021 பிஜேபி RSS மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருக்கிறான். அவன் ரொம்ப பவரா இருக்கான். இவனெல்லாம் வீழ்த்தவே முடியாது. எல்லா எலெக்ஷன்லயும் வெற்றி பெறான். இவனை எப்படி வீழ்த்த முடியும்? அங்கங்க கட்சிகள்லாம் பிரிஞ்சு கிடக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்தமா இந்தியாவில் 34-35% தான் அவன் ஓட்டு வாங்குறான் பிஜேபி. மீது 67% அவனுக்கு எதிராக தான் ஓட்டு போடுறாங்க. ஆனாலும் அவன் வெற்றி பெற முடியும். ஏன்னா 67% செதறி இருக்கு. எப்படி இவர்களை ஒன்று சேர்ப்பது? எப்படி பிஜேபி RSS வீட்டுக்கு அனுப்புவது? எல்லா தலைவர்களுக்கும் இயல்பாக அந்த கேள்வி இருந்தது. ஆனால் கேள்விகள் தலைவரிடத்தில் இருந்தது, பதில் ஒரே ஒரு தலைவரிடத்தில் இருந்தது. அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர். முதலில் ஒரு கருத்தாக்கத்தை முன்வைக்கிறார். நல்லதோ கெட்டதோ பிஜேபி இந்தியா முழுவதும் கிளை வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கிறானோ இல்லையா கட்சி பேர் இருக்கு. அவங்களுக்கு ஈக்குவலா, அவங்களுக்கு நிகரா இந்தியா முழுவதும் அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ். அப்படியானால் இந்திய தேசிய காங்கிரஸை மையப்படுத்தி அவங்களை முன்னாடி வச்சு பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகள் ஒன்று சேர வேண்டும். தமிழ்நாட்டில் அது நடைபெற்று விட்டது. ஒரு கூட்டணி அமைச்சிட்டோம், 2019 அமைச்சிட்டோம். இந்திய அளவில் இது அமைக்க வேண்டும். அப்படியானால் பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் காங்கிரஸை மையப்படுத்தி ஒன்று சேர்ந்து அணி திரள வேண்டும் என்று பேசினார் தலைவர் எழுச்சி தமிழர். அவர் பேசின உடனே சொன்னாங்க, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. எல்லா இடத்துலயும் காங்கிரசுக்கு முரண்பாடு இருக்கு. காங்கிரசும் லல்லு பிரசாத் யாதவும் சேர மாட்டாங்க, காங்கிரசும் மம்தா பானர்ஜியும் சேர மாட்டாங்க, காங்கிரசும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் சேர மாட்டாங்க, காங்கிரசும் அகிலேஷ் யாதவும் சேர மாட்டாங்க, காங்கிரசும் சரத்பவாரும் சேர மாட்டாங்க, காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சேர மாட்டாங்க. தமிழ்நாடு மாதிரி கிடையாது, அங்கெல்லாம் ஒண்ணுமே செட் ஆகாதுங்க, எதுவுமே சரி வராதுங்க அப்படின்னு சொன்னாங்க. தலைவர் எழுச்சி தமிழர் போற போக எல்லாரும் மாதிரி மேடை ஏறி பேசிட்டு போற ஒரு சாதாரண தலைவர் இல்லை. மற்ற தலைவர்களுக்கும் தலைவர் எழுச்சி தமிழருக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வேறுபாடு, ஒரு விஷயத்தை சொன்னார்னா அதை முழுமையாக நம்பி அதன் மேல் அது உண்மை என்று தெரிந்த பிறகுதான் அதை பற்றி பேசுவார். பேசுகிற விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறவரை ஓய மாட்டார், தூங்க மாட்டார். இங்க எவ்வளவு பேர் முன்னணி பொறுப்பாளர்கள் இருக்கீங்க. கட்சியில பல ஆண்டு காலமாக கட்சிக்காக உழைத்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், பல்வேறு வழக்குகளை வாங்கியவர்கள், போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள், ராத்திரி பகலா கட்சிக்காக உழைத்த தோழர்கள் பல பேர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள். நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த கட்சி ஒரு அரசியல் இயக்கமாக மாறி குறிப்பாக வேலை செய்தி தீர்மானத்தை கொண்டு வந்து ஜனநாயக சக்திகளை எல்லாம் இந்த கட்சியில கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பிறகு தலைவர் எழுச்சி தமிழன் இந்த கட்சியிலிருந்து வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், தலித்துகள் என்கின்ற அடையாளத்தை கடந்து தலித்துகள் அல்லாதவர்களும் இந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வேண்டும், கட்சியிலே பொறுப்புக்கு வர வேண்டும் என்று பேசிய போது எவ்வளவு பேர் அது நடைபெறும் என்று நம்பினீர்கள். ஆனால் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழருடைய நம்பிக்கை, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலித் அல்லாத 2 பேர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை எப்படி அந்த தலைவருக்கு வருகிறது என்று சொன்னால், எடுக்கக்கூடிய முயற்சியில் உண்மையும் உண்மையான உழைப்பும் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு வெற்றி தான் கிடைக்கும். எடுத்தார் முயற்சியை,
எல்லாரும் ஒன்று சேரணும்னு எடுத்தார் முயற்சியை. உருவானதா இல்லையா இந்தியா கூட்டணி? இந்தியா என்கின்ற ஒரு கூட்டணி இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. அந்த கட்சிகளுக்கான கால்கோள் விழாவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருச்சியில் எல்லும் ஜனநாயக மாநாடு என்று நடத்தி இருக்கிறோம். அந்த கால்கோள் விழாவை நடத்தினோம் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு அந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது என்பது மட்டுமல்ல, நேற்றைக்கு எவ்வளவு பேர் தொலைக்காட்சியை பார்த்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது. இங்க ஒரு பக்கம் வந்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் ரோடு ரோடா வீடு வீடா தோட்டம் தோட்டமா ஹோட்டல் ஹோட்டலா தெரு தெருவா பொறுக்கிட்டு இருக்காங்க. மக்களை வைத்து அழகு வைக்கக்கூடிய தலைவர்களாம் தலைவன் சொல்லிக்கிறவர்களாம். நேற்றைக்கு இந்தியா மொத்தமும் ஏன் உலகம் மொத்தமும் இந்தியாவில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டு தேர்தல். உலகமே இன்றைக்கு உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு நேற்றைக்கு இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் மாநாடு மும்பையிலே நடைபெற்றது. மும்பையிலே நடைபெற்ற அந்த மாநாட்டில் இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் தலைவர்கள் பேசினார்கள். ஆனால் அவர்கள் பேசியதை விட மிக வலிமையாக அங்கே ஒரு குரல் ஒலித்தது என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் குரல். இந்த உயரத்தை எட்டி பிடித்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் நிகழ்ச்சி தமிழர். அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே மக்களுடைய நலனின் சார்பாக மக்களுக்காக எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தான். ஆனா நீங்க வந்து நம்ம இங்க வந்து நம்ம எல்லாரும் வந்து சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் நாம வெற்றி அடைய வேண்டும் என்பதிலே எவ்வளவு அக்கறையாக இருக்கிறோமோ, எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறோமோ, நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று அதே போன்று அங்கே நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் நினைத்தால் தான் நாம் வெற்றி கனியை பறிக்க முடியும். அப்ப அங்க வெற்றி கனியை நாம் பறிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நமக்காக இயக்க பணியாற்ற வேண்டும், அவர்கள் நமக்காக தேர்தல் பணியாற்ற வேண்டும். அப்படியானால் இங்கே நம்முடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோ காங்கிரஸோ யார் போட்டியிட்டாலும் அவர்களுக்கு நம்முடைய பங்களிப்பை நம்முடைய உழைப்பை நாம் செலுத்த வேண்டியது என்பது கட்டாயம். இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம 2 வெற்றி பெற வேண்டும். 2 வெற்றி பெற்றால் இன்றைக்கு நமக்கு அங்கீகாரம், நமக்கான ஒரு சின்னம் இன்றைக்கு கிடைத்துவிடும். அந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு நம்முடைய உழைப்பு மட்டும் போதாது, நம்முடைய பங்களிப்பு மட்டும் போதாது, கூட்டணி கட்சியுடைய தோழர்களுடைய உழைப்பும் பங்களிப்பும் தேவை. அங்கே எப்படி நம்முடைய வெற்றிக்கு அவருடைய உழைப்பும் பங்களிப்பும் தேவையோ அதே போன்று இங்கே நம்முடைய உழைப்பும் பங்களிப்பும் இங்கே போட்டியிடுகிறவர்களுக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு வகையில நாம் எதிர்க்கக்கூடிய சாதிய சக்திகளை இன்னும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர். உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். ஏற்கனவே இதே பாராளுமன்ற தொகுதியில் ஒரு புண்ணியமா எம்பியா இருந்து போனார். அந்த புண்ணியமா பெருசா பேசுறாரு. எல்லாம் ஒண்ணு கேட்டா நான் நேரம் ஒபாமா கிட்ட பேசுவேன். ஒபாமா கிட்ட அப்புறம் பேசலாம். என்னைக்காவது பார்லிமெண்ட்ல போய் உங்க ஊர் மக்களுக்காக பேசுறீங்க? என்ன பேசுற பார்லிமெண்ட்ல? உன் அட்டெண்டன்ஸ் என்ன பார்லிமெண்ட்ல? இல்ல ஏதோ முன்னாடி மாதிரி வந்து யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பெல்லாம் எல்லாமே ஆன்லைன்ல வருது. 314 நாள் 140 நாள் 48% தான் அட்டெண்டன்ஸ். யாருக்கு? ஏற்கனவே எம்பியா இருந்தாரு இந்த தொகுதியில அவருக்கு. சரி, எத்தனை கேள்வி கேட்டுக்கிறேன்னா 51 கேள்வி கேட்டுக்கிறாரு. ஆனா இப்ப எம்பியா இருக்கிற செந்தில் 99% அட்டெண்டன்ஸ். ஒரு நாள் 2 நாள போல அவர் கேட்டிருக்க கேள்வி மட்டும் கிட்டத்தட்ட 516 கேள்வி கேட்டிருக்காரு. இதோட முக்கியமா நமக்கெல்லாம் உற்சாகம் தரக்கூடிய அல்லது நாம் வாழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு தனிநபர் சட்டத்தை வந்து முன்மொழிஞ்சிருக்காரு இந்த தொகுதியுடைய எம்பி செந்தில். என்ன தனிநபர் தீர்மானம்னா, தமிழ்நாட்டில் வந்து சுயமரியாதை திருமணம் என்று சொல்லக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய அளவிலே சாதி மறுப்பு திருமணங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இந்த தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். அப்ப இது மாதிரி நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தோழர்கள் நம்முடைய கொள்கைகளுக்காக கருத்தியலுக்காக பாடுபடக்கூடியவர்கள். ஒரு பக்கம் நாம வந்து கருத்தியல் ரீதியா சிந்திக்கிறோம். இப்ப பிஜேபி வந்து நாம வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறது வந்து ஏதோ வந்து நமக்கு அவங்களுக்கும் வாய்க்கா வரப்பு சண்டை சொத்து தகராறுலாம் ஒண்ணு கிடையாது. ஆனா அதை விட பெரிய பிரச்சனை, அதை விட பெரிய தகராறு என்ன தகராறுனா, நமக்கான தலைமுறைக்கான கோட்பாட்டு யுத்தம் நமக்கும் பிஜேபிக்கும். என்ன பெரிய கோட்பாட்டு யுத்தம்? என்ன நமக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனை? இன்றைக்கு வந்து ஒரு மேடையை போடுறோம், பர்மிஷன் வாங்குறோம், மீட்டிங் நடத்துறோம், நான் பேசுறேன், நான் படிச்சிருக்கிறேன், எதிர்க்க இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் படித்தவர்கள் நந்தன் இருக்காரு, இல்ல வந்து நம்முடைய தோழர்கள்லாம் எல்லாம் நல்லா படிச்சவங்களா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. ஒரு 100-150 வருஷம் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்ததா? இந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் படிச்சவங்க இருக்கும்? அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒரு 150 வருஷம் முன்னாடி நடந்திருந்தா எவ்வளவு பேர் படிச்சவங்க இருந்திருப்பாங்க? வசதியானவங்க கூட இருந்திருப்பாங்க, படிக்காதவங்க எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? ஏன் படிக்காம இருந்தாங்க? எதனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது?
எப்படி அது மறுக்கப்பட்டது? இதெல்லாம் ஒரு கேள்வி இல்லையா? இப்ப மனுஷனோட நாகரிகம் ஒண்ணு பாத்தீங்கன்னா, மனித நாகரிகம் முதல்ல வந்து பழைய கற்காலம்னு ஒண்ணு சொல்றாங்க. அதுல வந்து சுண்ணாம்பு கல்லை வச்சு அவங்க ஆயுதங்கள் எல்லாம் செஞ்சாங்க. அடுத்து வந்து இடைநிலை கற்காலத்துல வந்து ஆடு மாடெல்லாம் மேய்க்க கத்துக்கிட்டான். அப்புறம் புதிய கற்காலத்துல தான் வந்து வீல்னு சொல்லக்கூடிய சக்கரத்தை கண்டுபிடிச்சான். அந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சதான் பல கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்ததுன்றாங்க. அது மாதிரி இந்தியா என்ற இந்த அமைப்புல இந்த பறந்து இருந்த இதுல வந்து பல்வேறு கலாச்சாரங்கள் வந்து ஹரப்பா கலாச்சாரம், மோஞ்சிதார கலாச்சாரம் எல்லாம் சொல்றாங்க. அப்புறம் அரசுகள் வந்தது. மகதர்கள் ஆண்டார்கள், ஹர்ஷர்கள் ஆண்டார்கள், முகலாயர்கள் ஆண்டார்கள், கில்ஜி வம்சம் என்ற ஒரு வம்சம் இருந்தது, அடிமை வம்சம் என்ற ஒரு வம்சம் இருந்தது, இங்கே சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள், பல்வேறு மன்னர்கள் பல்வேறு நிலையில ஆண்டார்கள். இவங்க ஆளும் போது பல மாறுபட்ட நிலை வருது. எப்படி இன்னைக்கு வந்து டெக்னாலஜி மாறுதோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுது. அதுவே ஒரு 10 வருஷம் முன்னாடி இருந்தது வேற மாதிரி இருக்கு, இப்ப வேற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி மாற்றங்கள் அப்பவும் நடந்துட்டே இருந்தது. ஆட்சிகள் மாற்றம் ஏற்பட்டது, மன்னர்கள் மாறினார்கள், மக்களுடைய வாழ்க்கை நிலையிலே மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் ஒரே ஒரு சமூக நிலை மட்டும் மாறாமலே இருந்தது. அது என்ன சமூக நிலைனா, பிறப்பின் அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு என்பது மாறவே இல்லை. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் படிக்க முடியும், குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் தொழிலில் ஈடுபட முடியும், குறிப்பிட்ட சமூகத்தினர் படிக்கவே கூடாது, குறிப்பிட்ட அவங்க அந்த ஒரு சாரை தவிர மற்றவங்க படிக்கவே கூடாது. மீறி படிச்சா அவன் கால ஈயத்தை காய்ச்சி ஊத்து. இதை விட மிக மோசமாக பெண்களை நடத்துகின்ற நிலை, இந்த நிலை மட்டும் மாறவே இல்லை. ஆட்சிகள் மாறுகிறது, ஆனால் இது மாறவே இல்லை. அப்ப இது யார் மாற்றுவது என்கின்ற சிந்தனை ஆட்சியாளர் இடத்துல யார் இடத்திலுமே வரவில்லை. ஆனால் சமூக தளத்தில் அதற்கான சிந்தனை வந்தது. முதலில் கௌதம புத்தர் அவர்கள் சமத்துவ கோட்பாட்டை நிறுவினார், சமத்துவத்தை பற்றி பேசினார். அதுதான் சமூக தளத்தில் ஏற்பட்ட முதல் மாற்றம். அதற்கு பிறகு பல்வேறு ஆளுமைகள் சமூக தளத்தில் மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். ஆனா ஒண்ணும் பெருசா நடக்கல. வெள்ளைக்காரன் இங்க ஆளுநருக்கு வந்தா அப்ப கொஞ்சம் அதுல கொஞ்சம் இறங்கிச்சு, கொஞ்சம் மாற்றங்கள் நடைபெற ஆரம்பித்தது. ஏன்னா வெள்ளைக்காரன் ஆட்சி செலுத்தவன் தான், அவன் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஆட்சி தளத்தில் ஏற்பட்ட மாற்றம் சமூக தளத்திலே எதிரொலிக்க ஆரம்பித்தது. அப்ப சமூக தளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே சமூக தளத்திலே குரல் கொடுத்துக் கொண்டிருந்தால் நடக்காது. ஆட்சி தளத்திலே மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் சமூக தளத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்ற முடியும். அதுதான் அதிகாரம். அதனால்தான் இன்றைக்கும் தலைவர் எழுச்சி தமிழ் சொல்கிறார், அமைப்பாய் திரள்வோம், அதிகாரம் வெல்வோம். எதற்கு அந்த அதிகாரம்? அதிகாரம் ஒன்றுதான் சூழலை முழுமையாக மாற்றும். அப்படியானால் ஆட்சி அதிகாரத்திலே எப்படி மாறியது, எப்படி மாற்ற முடியும் என்கின்ற சிந்தனை எல்லோருக்கும் இருந்தது. அப்படி ஆட்சி அதிகாரத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மகத்தான ஒரு கோட்பாட்டை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற கோட்பாட்டை கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஆட்சி அதிகாரத்திலே மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சி அதிகாரத்திலே அரசமைப்பு சட்டம் என்கின்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அரசமைப்பு சட்டம் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் சோசியலி அண்ட் எஜுகேஷன் அரசமைப்பு சட்டம் என்கின்ற ஒன்று வந்தது. இன்றைக்கு இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 70 ஆண்டு காலத்துல வந்து இவ்வளவு மாற்றங்கள். இன்றைக்கு 2 தலைமுறையாக நாம் படித்திருக்கோம் எல்லாம் போறோம். ஆனா இதற்கு எதிர்கருத்தியல் கொண்ட அந்த சனாதன கருத்தியல் இதை எப்படியாவது வீழ்த்தணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்கள காலி பண்ணிட்டு நாம எப்படியாவது வரணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கு. இந்த சினிமாவில் வர மாதிரிதான் வில்லனுக்கும் கதாநாயகனுக்கும் ஏற்படுற போட்டிகள் மாதிரிதான். இடையில ஒரு தடவை வில்லன் வெற்றி பெறுவார். அது மாதிரி இப்ப பிஜேபி வெற்றி பெற்று இருக்கிறது. நம்முடைய கதாநாயகன் புரட்சியாளர் அம்பேத்கர் வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு இடையில இப்ப பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய கதாநாயகன் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர்களை வீழ்த்துவார். அப்போ இன்றைக்கு அதை மாற்றுவதற்கு தான் பிஜேபி வந்து இன்றைக்கு எல்லா வேலைகளையும் செய்யறாங்க. இன்னைக்கு கூட இடைநிலை சமூகத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். இந்த பேக்வர்ட் கிளாஸ் எம்பிசி எல்லாம் சொல்றாங்க, அவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய சிந்தனைக்கு சில கேள்விகளை முன்வைக்கிறேன். இடஒதுக்கீடு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் இல்ல, பேக்வர்ட் கிளாஸ்க்கும் இருக்கு. இடஒதுக்கீடு என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மட்டும் கொடுக்கல, பேக்வர்ட் கிளாஸ்க்கும் இடஒதுக்கீடு கொடுத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அது எந்த மாற்றமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் என்று சொன்னால் ஷெட்யூல் காஸ்ட் அட்டவணைப்படுத்துதல் என்பது வருவதற்கு முன்பில் இருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் முன்வைத்த முழக்கம் for the betterment of, for the development of socially and educationally backward people என்று சொன்னார். சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய மக்கள் என்று ஒரு மக்கள் திரளை சொன்னார். அந்த மக்கள் திரளிலே யாரெல்லாம் இருந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பட்டியலினமாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பட்டியலின பழங்குடி மக்கள் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று அறியப்படுகின்ற பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒன்றிய அளவிலே ஓபிசி. அதான் உங்க எல்லாருக்கும் சேர்ந்துதான் குரல் கொடுத்தார்.
எப்ப இது மாறுது அப்படின்னா அப்படி எல்லா சேஞ்சஸ் வருது அப்படின்னா இதுல யாருக்கு முதல்ல வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கிறது, யாரை முதல்ல கவனிக்கிறது. ஒரு இடத்துல ஒரு சின்ன விபத்து நடக்குது, ஒரு 5 பேருக்கு அடிபடுது. 5 பேர்ல அடிபட்டவர்களை வந்து உடனே ஃபர்ஸ்ட் யார் கண்ணில் தென்படுறாங்க அவங்களை தூக்க மாட்டோம், இல்ல அவங்களை கொண்டு போகணும்னு நினைக்க மாட்டோம். யாருக்கு அதிகமா அடிபட்டிருக்கோ அவங்கள முதல்ல அட்டன் பண்ணணும்னு நினைப்போம். அப்ப அம்பேத்கர் என்ன பாக்குறாருன்னா, இதுல ஒடுக்கப்பட்ட சமூகமாக அறியப்படுகின்ற இன்றைக்கு பட்டியல்படுத்தப்பட்டிருக்க இந்த சமூகங்கள் இவங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்திய அளவுல. அதனால இவங்க ஒரு லிஸ்ட் எடுக்கும். அப்படி எடுக்கிற லிஸ்ட், அப்படி எடுக்கிற பட்டியல் தான் ஷெட்யூல் காஸ்ட், அப்படி எடுக்கிற பட்டியல் தான் ஷெட்யூல் ட்ரைப். அப்ப இந்த பட்டியல்படுத்தப்பட்டவங்க இல்லாத மீதி பேர் என்ன சொல்றது, அதுதான் அதர் பேக்வர்ட் கிளாஸ். இந்த அதர் பேக்வர்ட் கிளாஸ் ஏன் வந்து பட்டியல்படுத்த முடியலன்னா இதனுடைய எண்ணிக்கை ஒரு அளவில் இருக்கிறது. இன்றைக்கு கூட வந்து ஓபிசிக்கு சர்டிபிகேட் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு சர்டிபிகேட் ஒன்றிய அளவிலேயே மாநில அளவிலேயே இருக்கு. ஓபிசிக்கு சர்டிபிகேட் கிடையாது. ஓபிசி சர்டிபிகேட் கிடையாது. ஓபிசி சர்டிபிகேட் பண்ண வேண்டியது மாநில அரசு. இங்க பிசி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான், எம்பிசி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான், அப்புறம் தனியா அது ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான். அப்ப அவங்க ஏன் கொடுக்க முடியலன்னா பல்வேறு இடங்கள்ல பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இருக்குது. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சில சமூகங்கள் இருக்கும். இது வேடிக்கை என்னன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிற சமூகங்கள் சொல்ற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியா இருக்கும். நாங்க உலகையே ஆண்டவர்கள், நாங்க வந்து அந்த பரம்பரை இந்த பரம்பரை. ஆனா தமிழ்நாட்டை தாண்டி அந்த பக்கம் கேரளால போனா இருக்க மாட்டான், ஆந்திரால போனா இருக்க மாட்டான். அப்ப அம்பேத்கர் என்ன பண்ணாரு, இவங்க எல்லாம் எப்படி கணக்கெடுக்கிறதுன்னு யோசிச்சாரு. அப்ப அம்பேத்கர் என்ன பண்ணாரு, பேக்வர்ட் கமிஷன் ஒன்று போடணும் அப்படின்னு அம்பேத்கர் கோரிக்கை வச்சாரு. அது காங்கிரஸ் அமைச்சரவையில ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவும் ஒரு காரணம் ஒரு அமைச்சரை விட்டு வெளியே வருது. ஆனா அதே நேரத்தில் அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்தந்த மாநில அரசுகள் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதனால என்னன்னா இந்தியா விடுதலை அடைந்த பிறகு மாநிலத்திலும் ஒன்றிய அளவிலும் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருந்தது. ஆனா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல மட்டும் பிசிக்கு ரிசர்வேஷன் இருந்தது, ஒன்றிய அளவில் ரிசர்வேஷன் இல்ல. அப்போ முதல் பாயிண்ட், உள்ளபடியே பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும். தங்களுடைய நிலைக்கு தங்களுடைய நிலை உயர்ந்து இருக்கிறது. 2 தலைமுறை 3 தலைமுறை முன்னாடி கோவணம் கட்டிட்டு வயல்ல கிடந்தோம், சோத்துக்கு வழி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து வசதி வாய்ப்போடு இருக்க முடிகிறது என்று நினைக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், அரசு வேலை வாய்ப்பு பெற்றவர்கள், இவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியது புரட்சியாளர் அம்பேத்கர் என்பது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, இந்த இடஒதுக்கீடு ஒன்றிய அளவில் இல்லைன்னு சொன்ன இல்லையா, பேக்வர்ட் கமிஷன் இல்ல. ஆனா அதுக்கு ஒரு கமிஷன் போடப்பட்டது. அந்த கமிஷனுடைய பேர் தான் மண்டல் கமிஷன். மண்டல் கமிஷன் போடப்பட்டது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுக்கிறது என்று போடப்பட்டது. அவர்கள் பரிந்துரைத்தது 42-46% பரிந்துரைத்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு, 50% மேல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது. இப்ப தமிழ்நாட்டில் எஸ்சிக்கு 18%, எஸ்டிக்கு 1%. தேசிய அளவில் இந்திய அளவில் வந்து எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7%, 22%. 50ல 22 போச்சுன்னா 28. 28ல 1% விட்டுட்டு 27% பிசி கொடுக்கலான்னு மண்டல் கமிஷன் பரிந்துரை யார் நடைமுறைப்படுத்துறதுன்னா விபிசி நடைமுறைப்படுத்துறாரு. விபிசி நடைமுறைப்படுத்தணும்னா அன்றைக்கு விபிசி ஆட்சிக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்டும் ஆதரவு கொடுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு மண்டல் கமிஷனை விபிசி நடைமுறைப்படுத்தினாரோ உடனே அந்த ஆட்சிக்கான ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டு மண்டல் வாசஸ் கமண்டல் பெரிய கலவரத்தை நாடு முழுவதும் ஏற்படுத்தினார்கள். அத்வானி ரத யாத்திரை போனார். அப்பொழுதுதான் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் கூட ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். அன்றைக்கு இலங்கை எரிந்தது அனுமனால், இன்றைக்கு இந்தியா எரிகிறது அத்வானியால் முழக்கத்தை முன்வைத்தார். எரிபடும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி என்கின்ற முழக்கத்தை முன்வைத்தார். அப்ப என்ன ஆச்சு, யார் வந்து ஓபிசி, அதாவது இங்க எம்பிசி சொல்றாங்க அவங்க, பிசி சொல்றாங்க அவங்க, அவங்களுக்கான ஒன்றிய அரசான இடஒதுக்கீட்டை யார் வரக்கூடாது என்று நினைத்தது என்றால் பிஜேபி வரக்கூடாது என்று நினைத்தது. இன்றைக்கு வெக்கம் கெட்டு போய் மானம் கெட்டு போய் சூடு சுரணை அற்று அதே பிற்படுத்தப்பட்ட மக்களின் காவலர் என்று பொய் வேஷம் போட்டுக்கொண்டு அந்த பிஜேபியோடு கைகோர்க்கிறவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிஜேபியோட எப்படி கை கோர்ப்ப? பிசி எம்பிசிக்கு ரிசர்வேஷன் வேணாம்னு சொன்ன பிஜேபியோட உண்மையிலே ஒருத்தன் பிசிக்காக ஒருத்தன் எம்பிசிக்காக போராடுறானா அவன் கை கோர்ப்பானா? பண்ண மாட்டான். ஆனா கை கோர்த்து இருக்கிறீர்கள். ஆனா தலைவர் எழுச்சி தமிழர் என்ன செய்தார்? புரட்சியாளர் அம்பேத்கரின் வழிவந்தவர்களா என்ன பண்ணார்னா, அதே ஓபிசிக்கு மருத்துவ படிப்புல தமிழ்நாட்டில் இருந்து கொடுக்கக்கூடிய இடங்கள் மத்திய தொகுப்புக்கு அது இடஒதுக்கீடு இல்ல, எஸ்சி எஸ்டிக்கு இருந்தது, பிசிக்கு கிடையாது, ஓபிசிக்கு கிடையாது. ஆனா இது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒன்றிய அளவுல
அந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் கட்டுப்படுத்துற அதிகாரத்தோடு ஒரு புண்ணியமா மத்திய அமைச்சரா சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தார். அவர் தான் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களோட வாழ்க்கையில எல்லாம் பாலாரோ தேனாரோ ஓடுறதுக்காக பாடுபடுறதா சொல்லுகிறார். அவரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த பொழுதே அதுல பிசிக்கான இடஒதுக்கீடு இல்லை. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அதுல பிசிக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வரவில்லை, அதை பற்றி கவலைப்படவில்லை. 5 வருஷம் அமைச்சரா இருந்தார். எதை பத்தி கவலைப்பட்டாரு? எதுக்கு நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு? பல மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய வழக்கு இன்னமும் அன்புமணி ராமதாஸ் பேரில் இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் பேரில் இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை கைவிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மண்டியிட்டு பிஜேபி கிட்ட போறீங்க. ஆனால் உங்களை போன்று மக்களை பிரித்து பார்த்து வேறுபடுத்தி பார்த்து குரல் கொடுக்கிற தலைவர் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர். 2019 பார்லிமெண்ட் மெம்பர் ஆகிறார். பார்லிமெண்ட் மெம்பர் ஆன உடனே அவரும் அண்ணன் ரவிக்குமாரும் போய் அன்றைக்கு ஒன்றிய பாஜக சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட மனு கொடுக்கிறாங்க. மற்றவர்கள் சொல்வது போல ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி மட்டுமே கவலைப்படுகின்ற ஒரு குறுகிய நோக்கம் கொண்ட தலைவராக அண்ணன் எழுச்சி தமிழர் இருந்தால் இதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஏனென்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு இருக்கிறது, பழங்குடியின மக்களுக்கு இருக்கிறது. அவர் பாட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு நேர்மையான தலைவர், புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் வந்த தலைவர், புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்திலே முழுமையாக உருவாகி இருக்கக்கூடிய தலைவர். என்ன பண்ணாரு? போய் மனு கொடுத்தார். எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் இருக்கு, ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுங்க. வெறுமனே மனு கொடுத்துட்டு வரல, வழக்கு போட்டார் உச்ச நீதிமன்றத்தில். வழக்கு போட்ட உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நீங்க போய் ஹைகோர்ட்டை போய் அணுகுங்க. நாம ஹைகோர்ட் வரதுக்குள்ள திமுக தரப்புல ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கு பிறகு திமுக பங்கு அதுல வந்து மிகப்பெரிய பங்கு அதுல வந்து அவங்க வந்து செலுத்தினாங்க. ஆனாலும் எப்படி இந்த கூட்டணிக்கான அடித்தளத்தை போட்டோமோ அந்த இடஒதுக்கீட்டுக்கான அடித்தளத்தை கொடுத்தவர் நம்முடைய தலைவரான எழுச்சி தமிழர். உண்மையிலேயே பிற்படுத்தப்பட்ட மக்கள் தன்னுடைய மருத்துவ படிப்புக்கான இடஒதுக்கீடு கிடைத்ததற்கு நன்றி கடன் பட்டவர் என்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தான். இதோடு மட்டுமல்ல, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பத்தி சொன்னாங்க. வெறும் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, இது ரொம்ப முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்திலே புரிந்து கொள்ள நினைப்பவர்களுக்கு இது முக்கியமான பாயிண்ட். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இப்ப வந்தது இல்ல. இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பே வெள்ளையர் காலத்திலே வந்த சிஸ்டம் அது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். அதனாலதான் அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அன்றைய தேதியில பேக்வர்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய இன்றைக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாருக்குமே அந்த ஸ்காலர்ஷிப் இருக்கு. அதுவே சான்று. புரட்சியாளர் அம்பேத்கர் எல்லோருக்குமாக பாடுபட்டார். அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தத்துக்கு முயற்சி பண்ணாங்க பிஜேபி. உடனே அதை தடுத்து நிறுத்தியவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். அதே போன்று ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இங்க இருக்கிற எம்பிசிக்கு இந்திய அளவுல இன்டர்வியூ போனா அவனுக்கு ரிசர்வேஷன் வந்து அவனோட வருமானத்தை பொறுத்து தான். இங்கதான் எம்பிசி பிசி, அங்க போனா ஓபிசி அவன் எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு இடஒதுக்கீடு அவனோட வருமானத்தின் அடிப்படையில. அந்த வருமான வரம்பு 4 லட்சமா இருந்தது, இன்னைக்கு 15 லட்சமா இருக்கு. மணிகள் 8 லட்சமா இருக்கு. ஆனா அது 4 லட்சமா இருந்த போதே 15 லட்சமா உயர்த்தணும் கோரிக்கை வைத்தவர்கள் எழுச்சி தமிழர் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அது 6 லட்சமாக உயர்த்தப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடு பதிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போட்டாங்க, பிபி சர்மா கமிஷன் ஒன்று போட்டாங்க. அதை போட்டு இந்த வருமானத்தை குறைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அதையும் தகர்த்திருந்தவர் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தான். அதான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கான தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். புரட்சியாளர் அம்பேத்கரை போல இந்த நாட்டுக்கான ஒட்டுமொத்தமான சமூகத்திற்கான தலைவர் நம்முடைய தலைவர் நம்ம எழுச்சி தமிழர் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்ன பொது தொகுதி தனி தொகுதி, எல்லா தொகுதியான எழுச்சி தமிழர் தொகுதி தான். அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. எந்த தொகுதியா இருந்தாலும் எல்லா தரப்பு மக்களும் வாக்களித்தால்தான் வெற்றி பெற முடியும். இது ஒரு இயல்பானது. இன்றைக்கு இந்த நிலையிலே தான் இன்றைக்கு இந்த இயக்கத்தை அண்ணன் எழுச்சி தமிழர் நகர்த்தி கொண்டு போகிறார், கொண்டு செல்கிறார். இதுல வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து விடணும் முயற்சி எடுக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கணும் தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். பிஜேபி வீழ்த்த வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம். மோடி ஒவ்வொரு முறையும் வராரு, மோடிக்கா கேரண்டி அப்படின்றாரு. மோடிக்கா கேரண்டி ரைட்டு. மோடிக்கு யாரா கேரண்டி கொடுப்பாங்க? நீ சொல்றதுக்கு யார் கேரண்டி கொடுக்குறது? 15 லட்சம் போடுறேன் ஒரு தலையில, 15 லட்சம் போடுற எங்கடா போடுறாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாவை கேட்டா அமித்ஷா சொல்றாரு அது சும்மா ஒரு ரூபாய் கொடுப்பாரு சொல்லிட்டு போயிட்டாங்க சொல்றாரு. வேலை வாய்ப்பு 2.5 கோடி பேருக்கு தருவேன் தரல. இப்ப கேட்டா பேட்டிக்கோ பச்சாவோ அப்படின்றான். பெண்களை வந்து அதிகாரம் ஏற்படுத்துறாங்க. ஆனா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா ராம் ரஹீம் ஒரு சாமியார், பாபா ராம் ரஹீம், அவங்க கிட்ட வேலை செஞ்ச 2 பெண்களை வந்து வன்புணர்ச்சி செய்து கற்பழித்து அவன் வந்து கொண்டு இருக்கான். அதோட இல்லாம அவனோட இன்னொரு செக்ரட்டரி கொண்டு இருக்கான். அவனுக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டு ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க.
ஆனா அவனை பெயில விட்டுறான். பெயில விட்டா கூட பரவாயில்ல, அந்த பொறுக்கிக்கு மாசம் 31 லட்சம் ரூபாயில வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்கான். இவன் பெண்களை பாதுகாக்க போறானா? நம்ம ஊர்ல இருக்க பிஜேபி காரெல்லாம் எவனை பாரு என்ன சொல்றா, நான் வீடியோ வச்சுக்கிறேன் அலையான். இங்க இருக்கிற பிஜேபி காரன் இவனுக்கு வந்து பெண்களை வந்து பாதுகாக்க போறாங்க. கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 60% கொடுக்குற பணம் இவன் 40% கொடுக்குறான் பணம். கேட்டா பிரைம் மினிஸ்டர் வீடு கட்டும் திட்டம், மோடி வீடுன்றான். குடிநீர் திட்டம் தாரா, குடிநீர் திட்டத்தை பைப்புக்கான பணத்தை மாநில அரசு கொடுக்குது. மழை வெள்ளம் அடிச்சு எல்லாம் செத்து போய் கிடந்தாங்க நம்ம ஊர்ல இருக்க ஜனங்க. வந்து எட்டி பார்க்க துப்பு இல்ல மோடிக்கு. இப்ப 5 வாட்டி வந்துட்டு போறார் தமிழ்நாடு. என்ன கேள்வி கேட்க போறது? என்னைக்காவது தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னைக்காவது வந்து எட்டி பார்த்திருக்கியா? நீ அனுப்புற ஒரு குழுவை தமிழ்நாட்டுக்கு, அந்த குழு சொல்றா தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்புக்கு முறையா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 2015 விட மிக சீக்கிரமா நடந்திருக்கு மீட்பு நடவடிக்கைன்றாங்க. நீ உட்கார்ந்து மைக்ல வந்து அந்த மீட்பு நடவடிக்கை சரியில்லைன்ற. உன்னோட நிதி ஆயோக், உன்னுடைய திட்ட கமிஷன் அவன் சொல்றான் தமிழ்நாட்டில் தான் திட்டங்கள்லாம் சிறப்பா செயல்படுத்தப்படுது. தமிழ்நாட்டில் தான் முதல் முறையா வந்து எல்லா மாநிலங்களை விட வறுமை ஒழிப்புல முதன்மையா இருக்குன்றாங்க. நீ வந்து இந்த திட்டங்கள்லாம் சரி செய்யல அப்படின்ற. இன்னைக்கு வந்து எத்தனையோ பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்குறேன். இந்த வாக்குறுதிகள் கொடுக்கறது போறது இப்ப என்ன கூட கேட்டாங்க, அடிக்கடி மோடி வந்து போறாரு என்னன்னு. அது ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இவங்க எப்பவுமே என்னன்னா தேர்தலில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாநில தேர்தல் நடக்கும்போது ரிசல்ட் என்னும்போது பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லுவாங்க பிஜேபி வந்து தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க பிஜேபி கண்டிப்பா அந்த ஸ்டேட்ல வராது, இந்த மாநிலத்தை தோற்றுவாங்க. ஓட்டு எண்ணும்போது பார்த்தா ஃபர்ஸ்ட் பின்னாடி இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா அப்படியே முன்னாடி வந்துருவான். ஓட்டு எண்ணி முடிச்சு பார்த்தா அவன் ஃபர்ஸ்ட் அவன் அதிக எண்ணிக்கையில வந்துருவான். இல்ல சில மாநிலங்களில் இழுபறியா இருந்தா அப்படியே கொத்தா எம்எல்ஏ வாங்குறது. முன்னாடி எம்எல்ஏவா வாங்கிருந்தா இப்ப கட்சியா வாங்கலாம். எம்எல்ஏவா சேர்த்துருந்தா அப்ப கட்சியா சேர்த்துருக்கான் வா வான்னு. அப்போ இதெல்லாம் பண்றான். இன்னொன்று வந்து எல்லா இடத்துலயும் பிரச்சனை. நாம இது தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை இல்ல, உள்ளபடியே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட மிகப்பெரிய அளவுல வட மாநிலங்கள்ல எதிர்ப்பு இருக்கிறது மோடிக்கு. ஆனா இவன் சும்மா ஒரு போலியா ஒரு தோட்டத்தை கொடுக்குறான். பஞ்சாப்ல விவசாயிகள் போராடுறாங்க. எதுக்கு போராடுறாங்க? இவர் வந்து 2 எலெக்ஷன் முன்னாடி சொன்னாரு, 2014 சொன்னாரு விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க, பண்ணல. விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பு பார்ப்போம்னாரு, பண்ணல. பஞ்சாப்ல இருக்க விவசாயம் எல்லாம் போராடுறோம். பஞ்சாப்ல விவசாயம் நம்ம ஊர் விவசாயத்துக்கு பெரிய வேறுபாடு இருக்கு. பஞ்சாப்ல ஆரம்பத்துல வந்து விவசாயத்துல வந்து புது புது டெக்னாலஜியை, புது புது தொழில்நுட்பத்தை புகுத்தி விவசாயத்தை பெரிய தொழில் மாதிரியே பண்ணுவோம். விவசாயிகள்லாம் ஏதாவது ஒரு ஊர்ல விவசாயிகள் மிகப்பெரிய அளவு வசதியா இருக்காங்கன்னா அது பஞ்சாபா தான் இருக்கும். நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப கடினமான சூழ்நிலை விவசாயிகள் இருக்கிறோம். ஆனா அவங்க எல்லாமே ரொம்ப வளமா இருப்பான். அவன் மொத்த பேரும் சாப்பாடு ஒரு 2 மாசத்துக்கு சாப்பாடுலாம் கட்டிட்டு வந்து பெரிய பெரிய வண்டி நாட்டுக்கு வந்து டெல்லிக்கு வெளியே நினைக்கிறான். டெல்லி உள்ள இந்த மாதிரி ரோட்ல போனாங்கன்னா சைட்ல பெரிய பெரிய பந்தா இருக்கு. என்ன பந்துன்னு பார்த்தா முள்வேலி, முள் கம்பி அப்படியே சுத்தி வச்சிருக்காங்க. சுத்தி வச்சுட்டு பக்கத்துல ஒரு போலீஸ் கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு கேட்டா, இல்ல அவங்க உள்ள வந்துருவாங்க. யாரு வெளிநாட்டு அந்நிய நாட்டுல இருந்து யாரும் வந்துருவாங்க. இல்ல இல்ல விவசாயிகள் உள்ள வந்துருவாங்க. ஒரு நாட்டுல அந்த நாட்டினுடைய விவசாயிய அந்த நாட்டிலே நுழைய விடாம முள்வேலி போட்ட ஒரே அரசாங்கம் தான். ஓட்டு மிஷின் வந்து மாத்தணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடக்குது. ஆனா இவங்க வந்து நின்று சொல்றாரு 400 இடங்களில் ஜெயிப்பேன்றாரு. இப்ப ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துல வந்து காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் போட்டாங்க ஒப்பந்தம். போன வாட்டி 60 இடத்துல ஜெயிச்சா நிச்சயமா அவளை ஜெயிக்க முடியாது. கர்நாடகத்துல 25 இடம் ஜெயிச்சா நிச்சயமா அவளை ஜெயிக்க முடியாது. மகாராஷ்டிரத்திலும் ஜெயிக்க முடியாது. எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. எப்படி நீ வந்து 400 இடம் வரும்னு சொல்ற? இது எல்லாருக்கும் சந்தேகம் வருது. அவர் கரெக்டா சொல்றாரு. அவர் வந்து இவிஎம் பிரைம் மினிஸ்டர் தான், பிஜேபி பிரைம் மினிஸ்டர். இவிஎம்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு இயந்திரம். அப்ப இது வந்து எப்படி என்ன இருந்ததுன்னா, அப்ப எப்பவும் போல எப்படி நம்முடைய தலைவர் இந்த கூட்டணி எல்லாம் அமைச்சாரோ அவர் தான் ஒரு முன்மொழியை வந்து இந்தியா கூட்டணியில வைக்கிறார். அதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியில வந்து அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அவருக்கு தகுந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள், பல மாநிலங்களை ஆண்ட கட்சிகள், ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள், பல வருடங்களாக ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சிகள், இந்தியாவை ஆண்ட கட்சி, இந்த கட்சி தலைவர் தான் இருக்கக்கூடிய அந்த கட்சி கூட்டணிக்கு உத்திகளை வகுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்டா வந்து நம்முடைய தலைவர் நிகழ்ச்சி தேர்தலுக்கான உத்திகள். அப்ப அவர் முன்வைக்கிறார் என்னன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு நம்முடைய தலைவர். என்ன எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனைன்றீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. இல்லன்னா வந்து இவங்க இது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னோட சரி அது என்ன படுத்துது, அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு இந்தியா கூட்டணி இன்னைக்கு வந்திருக்கு. அந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து மாற்று ஏற்பாடு நம்முடைய தலைவர் நிகழ்ச்சி தான் முன்மொழிஞ்சிருக்காரு. என்ன ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடு? என்ன சும்மா நீங்க சொல்றீங்க, நீங்க தோத்துட்டீங்க அந்த மாநிலத்துல, அதனால இவிஎம் சொல்றீங்க.
இவிஎம் சரியில்லைன்னா நீ எப்படி ஜெயிச்ச எம்எல்ஏவா? எலக்ட்ரானிக் போட்டி சரியில்லைன்ற அப்ப நான் எப்படி எம்எல்ஏவா ஜெயிச்சேன்? இப்படிலாம் கேள்வி கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல திருட்டு பையன் போனா திருட்டு போகணும் போது அது கரெக்டா பார்த்தா திருடு போகாது. அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு பண்ணா திருடு போகாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தேர்தல் நடைமுறையில நாம எல்லாம் ரொம்ப விவரமானவங்க. அதனால அது என்னென்னலாம் செய்யணுமோ பாதுகாப்பு நடவடிக்கை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருவோம் இவிஎம்ல. ஆனாலும் கூட இவங்க அதையும் தாண்டுவாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கு. அது செஞ்சிருந்ததுனால இங்க இன்னொன்னு இங்கெல்லாம் பிஜேபி சட்டமன்றத்தில் ஜெயிக்கிறாங்கன்னா எவனும் நம்பவே மாட்டான். சின்ன குழந்தை கூட நம்பாது, பிறந்த குழந்தை கூட நம்பாது. அப்ப அதனால இங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப என்ன நடக்குது? இவிஎம் ஏன் இவிஎம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இவிஎம் வேணான்றீங்க? நாம இப்போ ஒன்றும் சொல்லல இவிஎம் வேணாம். விடுதலை சிறுத்தை கட்சி ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இவிஎம் வேணாம் அப்படின்னு. இப்ப இவிஎம் வேணான்றதோட இவன் தேர்தலில் திருமுழு பண்றவன்தான்றது நிரூபணம் ஆயிருக்கு. எப்படி நிரூபணம் ஆயிருக்குன்னா, முதல்ல இப்ப தேர்தலுக்கு தேர்தல் கமிஷன் போடணும், தேர்தல் ஆணையர்கள் போடணும். இந்த ஆணையர்கள் போடுறது யாரு நியமனம் பண்றது? ஒரு கட்சி இப்ப சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் நிற்கணும், எம்பி எலெக்ஷன் தேர்தல் கட்சி தலைவர் நியமனம் பண்றாரு. அப்ப தேர்தல் ஆணையர் யார் நியமனம் பண்ணணும் போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி 3 பேர் கொண்ட குழுவை போடுங்க. நாட்டினுடைய பிரதமர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. பிரதமரா எதிர்கட்சி தலைவர். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி இருக்காரு, எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு வச்சுங்க. அந்த குழுல கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி இருக்காரு. 3 பேர் இருக்காங்க. இப்ப எடப்பாடி ஒண்ணு சொன்னார்னா இவர் வேணாண்டுவாரு, இவர் ஒண்ணு சொன்னார்னா அவர் வேணாண்டுவாரு. அப்ப இந்த மாதிரி முரண்பாடு வர விஷயத்துல இவங்க 2 பேர் சொல்றதுல எது சரின்னு தீர்மானிக்கிறது இந்த ஜட்ஜி தீர்மானிப்பார். அதே மாதிரியாக மோடி, சோனியா காந்தி, மோடி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் யாரோ ஒருத்தர்னா நடுவில் இருக்கக்கூடிய ஜட்ஜி கரெக்டா சொல்லுவாரு, இதுதான் கரெக்ட் இல்லை. ஆனா மோடி என்ன பண்றாரு, அந்த ஜட்ஜை எடுத்துட்டு ஜட்ஜிக்கு பதில் அவரே நியமனம் பண்ற ஒரு மந்திரி. அப்ப என்னன்னா 3 பேர்ல 2 பேர் அவங்க ஆளு, ஒரு ஆள் எதிர்கட்சி. அப்ப எப்படி அதுல எதிர்கட்சியினுடைய குரல் எடுக்கணும், எதிர்கட்சி சொல்லக்கூடிய நடைபெறாது. இத பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இப்ப இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தேர்தல் ஆணையர் அசோக் கோயில் அனில் கோயில் திடீர்னு அருண் கோயில் திடீர்னு ரிசைன் பண்றாரு. ஏன் ரிசைன் பண்ணாரு யாருக்கும் தெரியல. இல்ல அவர் ஏற்கனவே சர்வீஸ்ல இருந்த பொழுது ரிசைன் பண்ணிட்டு உடனே தேர்தல் ஆணையர் போட்டாங்க. ஏற்கனவே ஒரு தேர்தல் ஆணையர் ஓய்வு பெற்று போயிட்டாரு. தலைமை தேர்தல் ஆணையர் இருந்தாரு, இந்த அருண் கோயில் இருந்தாரு. அருண் கோயில் ரிசைன் பண்ணிட்டாரு. சரி, இந்த மாதிரி ரிசைன் பண்ணாங்க. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எப்ப ரிசைன் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷன் கமிஷனர் ரிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷனர் 1973 ரிசைன் பண்ணிருக்காரு. அவர் பேர் தேவேந்திர சிங். ஆமா, நாகேந்திர சிங் அவர் பேரு. அவர் ஏன் ரிசைன் பண்றாருன்னா, சர்வதேச நீதிமன்றத்தில் நீதிபதி வேலை வாய்ப்பு கிடையாது. அது நியாயம் தான், அது பெரிய பொறுப்பு. அதனால ரிசைன் பண்ணிட்டு போறாரு 73ல. ஆனா அதுக்கப்புறம் 2 பேர் ரிசைன் பண்ணிருக்காங்க. ஒண்ணு இந்த அருண் கோயல், இன்னொன்னு அசோக் லவாசா ஒருத்தர். எப்ப ரிசைன் பண்றாங்க? பிஜேபி வந்த பிறகு ரிசைன் பண்றாங்க. இப்ப இவர் இப்ப ரிசைன் பண்ண 2024ல, 2020ல அசோக் லவாசா ரிசைன் பண்றாரு. ஏன் அசோக் லவாசா ரிசைன் பண்ணாரு அப்படின்னு போய் பார்த்தா, 2019 தேர்தலில் பல முறைகேடுகள் பண்ணியிருக்காங்க மோடியும் அமித்ஷாவும் புகார்கள் வருது. அந்த புகார் எல்லாம் தேர்தல் கமிஷனருக்கு ஆபீசர்லாம் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரித்து பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே தேர்தல் முறைகேடுகள் நிறைய மோடியும் அமித்ஷாவும் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம் குறிப்பு எழுதுறாரு அசோக் லவாசா. அந்த குறிப்புக்கு ஆங்கிலத்தில் டிசென்ட் நோட்னா அதிருப்தி குறிப்பு. இவங்க ரொம்ப மோசமானவங்க, இவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு அதிருப்தி எழுதுறாரு. எழுதி அவர் கொடுத்த அடுத்த நாளே அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வீட்டுக்குலாம் இன்கம் டாக்ஸ் ரேட் தொடர்ச்சியா அவருக்கு நெருக்கடி. அப்புறம் வேற வழியே அவர் என்ன பண்றாரு, ரிசைன் பண்ணிடுறாரு பதவியை. ஆனா ரிசைன் பண்ண உடனே அவருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் தலைவராக்கி அமைச்சிடுறாங்க. அப்போ 2019ல இவங்க தப்பு பண்ணாங்கன்னு குறிப்பு எழுதுற எலெக்ஷன் கமிஷனரை கம்பல் பண்ணி அச்சுறுத்தி பயமுறுத்தி இன்கம் டாக்ஸ் வச்சு ரெய்டு விட்டு வீட்டுக்கு அமிச்சிட்டீங்க. இப்ப திருப்பி ஒரு எலெக்ஷன் கமிஷனர் 3 பேர்ல ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு, இருந்த ஒருத்தர் ரெசிக்னேஷன் கொடுத்துட்டாரு. இவர் ஏன் ரெசிக்னேஷன் கொடுத்தாரு? இப்ப அந்த சட்டம் வந்துருச்சு. என்ன சட்டம்? பிரதமரோட மந்திரியும் எதிர்கட்சி தலைவர் தான் தேர்தல் ஆணையரை போடணும். அப்ப பிரதமர் நினைக்கிறவங்க தான் தேர்தல் ஆணையர். இவர் ரிசைன் பண்ண வச்சுட்டு 2 தேர்தல் ஆணையர் போட்டாரு. அப்ப இந்த 2 தேர்தல் ஆணையருமே பிரதமருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களாக வேண்டும் என்பதற்காக 2 தேர்தல் ஆணையரை போட்டாங்க. இந்த 2 தேர்தல் ஆணையர் போட்டது ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. மற்றபடி இந்த தேர்தல் நடைமுறையில என்ன பிரச்சனை?
இப்ப இன்னைக்கு இருக்கிற ஓட்டிங் மிஷின் வந்து புதுசா இப்ப கண்டுபிடிச்சது 1977 கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தேர்தல் வாக்கு இயந்திரம். 1977 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இயந்திரம் 80ல வந்து எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு மிஷின் வைக்க போறோம். அப்ப என்ன பண்றாங்க, அரசியல் கட்சிகள் சரி ஏதோ மிஷின் வச்சு எலெக்ஷன் நடத்துறாங்க, ஒத்துக்கிட்டாங்க. 84ல தேர்தல் நடத்துறாங்க. முதல்ல கேரளால ஒரே ஒரு தொகுதியில அங்க 86 பூத்துல 50 பூத்துல மிஷின் வைக்கிறாங்க. தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே தேர்தலுக்கான முடிவு வரதுக்கு முன்னாடி ஒரு வேட்பாளர் கோர்ட்டுக்கு போயிடுறாரு உச்ச நீதிமன்றத்துக்கு. இந்த மிஷின் எலெக்ஷன் வந்து ரத்து பண்ணணும். அப்ப உச்ச நீதிமன்றம் அந்த கேஸ் எடுத்து விசாரிச்சு அந்த தேர்தலை ரத்து பண்றாங்க. ரத்து பண்ணும்போது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமான பாயிண்ட், இதுல ஓட்டு போட்டவங்க அந்த கட்சிக்கோ அந்த சின்னத்துக்கோ ஓட்டு போட்டாங்கன்னு உறுதிப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த மிஷின் வைக்க கூடாது. எப்போ 84ல. ஆனா எலெக்ஷன் கமிஷன் விடல. 87 ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல, பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட்ல 61A. என்ன சட்ட திருத்தம்னா, இனிமே வந்து பேலட் பாக்ஸுக்கு பதிலா இவிஎம் வைக்கலாம்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரான். கொண்டு வந்த பிறகு தேர்தல் நடத்துறதுக்கு முயற்சிக்கிறான். அப்ப 2001ல ஒரு வழக்கு போடப்படுது. யார் அந்த வழக்கு போடுதுன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா வழக்கு போடுறாங்க. எதுக்கு? இவிஎம் வேணாம்னு ஜெயலலிதா வழக்கு போடுறாங்க. வழக்கு போடும்போது என்ன பண்றாங்கன்னா, அந்த சட்ட திருத்தத்தை சேலஞ்ச் பண்றாங்க, இந்த சட்ட திருத்தம் தப்புன்னு. ஆனா கோர்ட்ல வந்து அந்த சட்ட திருத்தத்தை சேலஞ்ச் பண்ணது வந்து ஏத்துக்கல, கேன்சல் பண்ணிடுறாங்க. 2004ல எலெக்ஷன் எல்லாருக்கும் ஓட்டிங் மிஷின் வச்சுட்டாங்க. இந்தியா முழுக்க ஓட்டிங் மிஷின் வச்சோட என்னாச்சு, ஏற்கனவே வந்து நம்ம ஓட்டு போட போகும்போது மைய கையெழுத்து போட்டு மைய வச்சுட்டு கையில ஒரு பேலட் ஷீட் கொடுத்தாங்க. கொடுத்து அதை வந்து இதாப்பா ஓட்டு சீட்னாங்க. அதை எடுத்துட்டு போனோம். ஒரு திரைமரம் மாதிரி ஒரு டப்பா இருந்தது, மரப்பு இருந்தது. எடுத்துட்டு போனோம், வச்சோம். நம்ம பிடிச்ச சின்னம், பானை சின்னம் ஒரு குத்து குத்துனோம், மன்னிச்சோம், பொட்டியில போட்டோம். எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி சொன்னாங்க, நம்ம ஓட்டு சீட்டு போட்ட டப்பாவை எண்ணி சொல்லிட்டாங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, தேர்தல் முதல்ல வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்தப்போ ஒரு பாக்ஸ் வச்சிருந்தாங்க. அந்த பாக்ஸ்ல வந்து வரிசையா பட்டன் இருந்தது. அந்த பட்டன் பக்கத்துல ஒரு லைட் இருந்தது. அதுக்கு இந்த பக்கம் வேட்பாளர் பேரு சின்னம் இருந்தது. நாம போனோம், பார்த்தோம் சின்னத்தை, பானை சின்னம், பட்டன் அழுத்தணும், லைட் எரிஞ்சுது. ரைட், நீங்க ஓட்டு போட்டாச்சு போகலாம். நாங்க ஒரு சத்தம் வந்து போயிட்டோம். ஓட்டு இந்த பொட்டியில போட்டோம். இந்த பொட்டியில போட்ட ஓட்டு ஒரு வயரோட இன்னொரு பொட்டி ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சிருந்தான். கவுண்டிங் எப்ப பண்ண போறேன், எதை பண்ண போறேன், இந்த பொட்டியை கவுண்ட் பண்ண போறேன்னா, டேய் நான் ஓட்டு இதுல தான் போட்டேன், இந்த பொட்டி எப்படி நீ கவுண்ட் பண்ற அப்படின்னு கேட்டோம். இல்ல இல்ல இதுல இருக்கிற ஓட்டு எல்லாம் இதுல போயிடும்னா, சரி உனக்கு நல்லவனு தான் கரெக்டா தான் சொல்லுவானுட்டு நம்பணும். ரைட், இதுல இருக்க ஓட்டு எல்லாம் அதுல போயிடுச்சு. இப்ப அதுல என்ன விஷயம்னா, இந்த ரெண்டு பொட்டியும் இணைக்கப்பட்டது இல்லையா. இப்ப எப்படி போன் சார்ஜர், எந்த போன் சார்ஜர் வேணா அதே போன் இருந்தா எந்த போன் வேணா போடலாம் இல்லையா. அப்ப என்னன்னா, இங்க அரூர்ல இருக்கிற பூத் இந்த ஓட்டு போடுற மிஷினை வேற ஒரு ஏரியால ஊத்தங்கரையில் இருக்கிற ஒரு பூத்துல இருக்கிற கண்ட்ரோல் யூனிட்டோட இணைக்கலாம். ஒரே ஒரு இது இருந்ததுன்னா எத்தனை தடவை வேணா இணைக்கலாம். ஒரு சார்ஜர் தான் எத்தனை போனோட சார்ஜ் கொடுக்குற மாதிரி ஒரே சார்ஜர் இருக்கும். நம்ம 3 பேர் இருக்கோம் அந்த ரூம்ல. அப்ப நீ கொஞ்சம் போட்டு கொடுப்பா, நீ கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருந்தது, பேலட் யூனிட் ஒன்று இருந்ததுன்னா வண்டியில போகும்போதே இதை எடுத்து சொல்லி கூட ஒரு 10 ஓட்டு போடலாம். போடுறாங்க இல்ல போடலாம். இதெல்லாம் அறிவியல் பூர்வமா. இன்னொன்னு அறிவியல்னால மாறுதலுக்கு உட்பட்டது திருமணம் பண்ணலாம். இப்ப பேங்க்லாம் பண்ண ஆள் வந்து கொலை அடிக்கலாம். பேங்க்ல துப்பாக்கி எடுத்து வரானா, பாம்பு எடுத்து வரானா, எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கான். நீங்க ஃபுல்லா இந்தியா ராணுவத்தையே பேங்க் முன்னாடி வச்சா கூட கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஹேக் பண்ண போச்சுறான்றான். அப்ப அறிவியல்னா திருட்டுதல் பண்ணலாம். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது ரெண்டும் இணைக்கப்படல. ஒருவேளை இந்த மிஷினுக்கு இந்த மிஷின் தான் இணைச்சாங்கன்னா கூட பரவாயில்ல. இப்ப எப்படி நம்ம போனு மெசேஜ் அனுப்பணும்னா பேர் பண்றோம், ப்ளூடூத் அனுப்புனா பேர் பண்றோம். இப்ப பேர் பண்ண மிஷின்ல இருந்து தான் தகவல் போகும். அந்த மாதிரி இந்த மிஷின் பேர் பண்ண மிஷின் பேர் பண்ண மிஷின் இல்ல. அப்ப இப்படி ஒரு திருட்டுத்தனம் பண்ண முடியும்னு சொன்னாங்க. உடனே எலெக்ஷன் கமிஷன் கோர்ட்டு கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. இல்ல நாங்க இதை கரெக்ட் பண்ணிடுறோம். எப்படி கரெக்ட் பண்ண போற, நாங்க வந்து ஒரு புது சிஸ்டம் ஒண்ணு வச்சிருக்கிறோம். என்ன சிஸ்டம், ஒரு பொட்டி ஒண்ணு வைக்க போறோம் நடுவுல. என்ன பாக்ஸ் பாது, அது பேரு விவிபிஏடி, விவிபேட் அப்படின்னா. என்னதுப்பா விவிபிஏடி? ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல். ஓட்டர் வாக்காளர் வெரிஃபையபிள் சரிபார்த்துக் கொள்ளக்கூடிய பேப்பர் ஆடிட் ட்ரையல்னா அந்த பேப்பரால் பார்த்துக் கொள்ளக்கூடிய அந்த முறை. சரி, இந்த பொட்டி என்ன பண்ணும்? இப்ப நீங்க போறோம், இப்ப பொட்டி வச்சுட்டாங்க நடுவுல. திருப்பி பயப்படி போறீங்க ஓட்டு போட. இப்பெல்லாம் போன எலெக்ஷன்லாம் ஓட்டு போட போனீங்க, பானைக்கு ஓட்டு போட்டீங்க, லைட் எரிஞ்சுதான் எரிஞ்சுது.
இந்த பொட்டி என்ன பண்ணுச்சு, ஒரு பேப்பர் ஒன்று வந்தது, பானை தெரிஞ்சுதா, தெரிஞ்சது. அந்த பேப்பர் என்னாச்சு, அந்த பொட்டிலே உள்ள போய் விழுந்துச்சு. ஒரு 6 செகண்ட் உள்ள போய் விழுந்துச்சு. இங்க வந்து மறுபடியும் என்னன்னா இங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப கோர்ட்ல என்ன கேட்டாங்க, இந்த பொட்டி வைக்கிறதுல இந்த பொட்டியில விழுற பேப்பர் எண்ணுவியா நீ அப்படின்றாங்க. எண்ணுவோங்க. எவ்வளவு எண்ணுவ? ஒரு சட்டமன்ற தொகுதினா ஒரு 300 பூத் இருக்குன்னா ஒரு 50% எண்ணுவியா? பாதி எண்ணுவியா? 150 எண்ணுவியா? அவ்வளவுலாம் எண்ண முடியாதுங்க, லேட் ஆகுங்க. சரிப்பா, எவ்வளவு எண்ணுவ? ஒரு 75 எண்றியா? 25% இல்ல, முடியாதுங்க. எவ்வளவுதான் எண்ணுவ? 5 பொட்டி எண்றேன். அரூர்ல 300 பூத் இருக்குன்னா 5 பொட்டி எண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். ஆனா நடைமுறையில் என்ன ஆகும்னா, இதெல்லாம் இப்போ எதை என்றானா இந்த 3வது பொட்டியை தான் என்றான். அதாவது நான் போட்டது இதுல, அந்த சின்னத்தை பார்த்தது இந்த பொட்டியில, ஆனா எண்ணது இந்த பொட்டியில. நான் போட்ட பொட்டியை எண்ண, பார்த்த பொட்டியை எண்ண, என்ன பொட்டியிலே தெரியாம ஒரு பொட்டியில எண்றேன். ரைட். 5 பொட்டியை வந்து சும்மா ஒப்பு கணக்கு போடுறான். சரி, இப்ப இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நீங்க பாக்குறீங்க பானை சின்னம், அப்புறம் என்ன அந்த ஓட்டு தானே இதுல வரப்போகுதுன்னு நீங்க கேட்கலாம். இப்ப இதுக்கு வந்து என்னன்னா, இப்ப சமீபத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் அறிஞர், அவரு அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப வல்லுநர், அமெரிக்காவுடைய தொழில்நுட்ப ஆலோசகர். இப்ப இதுல இன்னொரு விஷயமா நீங்க தெரிஞ்சுங்க, நம்ம ஊர்ல யாரா ரொம்ப இதுவா நடத்துக்கணும்னு நினைச்சா, பெருமையா பேசணும்னு நினைச்சா, அமெரிக்கால எப்படி இருக்குதுப்பா, லண்டன்ல எப்படி இருக்குதுப்பா, பாரிஸ்ல எப்படி இருக்கு பண்ணுவான். ஏன்னா அதெல்லாம் வளர்ச்சி அடைந்த நாடுகள். அந்த வளர்ச்சி அடைந்த நாடுகளிலே இன்னும் ஓட்டு சீட்டு தான் வச்சிருக்கான். நாம தான் இந்த மிஷின் வச்சு, நமக்கு மிஷின் அவன் தயாரிச்சு கொடுக்குறான். ஆனா அவன் ஓட்டு பெட்டி தான் வச்சிருக்கான். உண்மையிலே இது சரியானதா இருந்தா அவன் வைப்பான்ல. இப்ப நான் ஒரு சில பேர் ஹோட்டல்ல வந்து வேலை செய்யறோம், நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடுவான். அந்த மாதிரி இது சரியா இருந்ததுன்னா அவன் பயன்படுத்துவான். இதை நம்ம கிட்ட கொடுத்துட்டான். ரைட். இப்ப என்ன பண்ணா பிசிகே என்ன சொல்றோம், என்ன சொல்றோம். இப்ப அந்த அறிஞர் வந்து மாதவ் தேஷ்பாண்டே அவர் பேர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாக்குற இந்த சீட்டுல வர சின்னத்துக்கு பதிலு ஓட்டை இந்த பொட்டியில வேற சின்னத்துக்கு அனுப்ப முடியும். இது ஒரு ப்ரோக்ராம் மட்டும் மாத்திட்டா போதும். உதாரணத்துக்கு இப்ப இங்க வந்து நமக்கு வந்து ஓட்டு போட போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஓட்டு போடுறாரு பானைக்கு, கரெக்டா பானைக்கு போயிடும். 2வது போடுறாரு, போயிடும். செட்டிங் வந்து என்னன்னா 1:3 அப்படின்னா என்ன ஆகும்னா, 3வது ஓட்டு நம்ம பார்க்கறது பானைக்கு பார்ப்போம், போறது அவன் விரும்புற சின்னத்துக்கு போயிடும். தாமரைனா தாமரைக்கு போயிடும். 4வது ஓட்டு 5வது ஓட்டு நமக்கு வரும். 6வது ஓட்டு அதுக்கு போயிடும். இது நான் சொல்லல, இன்னைக்கும் ஊடகத்தில் இருக்கு. அவரை யாரும் சேலஞ்ச் பண்ணல. எலெக்ஷன் கமிஷனர் கூட சொல்றாரு, எலெக்ஷன் கமிஷனர் உண்மையிலே வந்து தில்லு இருந்ததுன்னா அவர் சொன்னது தப்புன்னு அவர் தூக்கி உள்ள போட்டோம். மாதவ் தேஷ்பாண்டே அவர் பேட்டி கொடுத்ததும் ஒரு பெரிய ஊடகவியலாளருக்கு, கரண் தப்பார் ஒரு ஊடகவியலாளருக்கு. இங்க நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அரைக்கிறதுலாம் கிடையாது, சாவுக்கு சென்டர் அதெல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் எதுக்கான சோர்ஸ் சொன்னாங்கன்னு அவங்களாம் கிடையாது. அவர் கரண் தப்பார் வந்து பெரிய ஊடகவியலாளர். அம்மையார் ஜெயலலிதாவே அவர்கிட்ட வந்து ஒரு முறை முரண்பட்ட போது 2 பேரும் சரிசமமா மோதக்கூடிய நிலையில இருந்தவர். அப்ப இது மாத்தலாம்னு சொல்றாரு. அப்ப என்ன நம்மளால புரிந்து கொள்ள முடியுதுன்னா, நாம போட்ட ஓட்டு, நாம பார்த்த ஓட்டு என்ற இடத்துல வேற சின்னத்துக்கு போறதுக்கான அறிவியல் ரீதியான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்ப வந்து உடனே ஓட்டு பெட்டி வைன்னு சொல்றீங்களா அப்படின்வாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது பதில் திருப்பி நம்ம ஓட்டு பெட்டி பேப்பர் எடுத்து மடிச்சு சீல்லாம் வச்சு போனோம், லைன்ல நிறைய பேர் நிக்கணும், மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு, லேட் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. அதனால ஓட்டு பெட்டி இது வேணாம், பேலட் ஷீட் வேணாம். ஆனா நீங்க வந்து இந்த இவிஎம்ஐ வைங்க, இவிஎம் வைங்க, நாங்க அதுல ஓட்டு போடுறோம். நாங்க ஓட்டு போட்டோம், போட்ட ஓட்டு இந்த பொட்டியில பார்த்துட்டோம். ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா, பார்த்த ஓட்டு இந்த பொட்டியிலேயே போகுது. பார்த்த ஓட்டு பொட்டியில போகக்கூடாது. பார்த்த ஓட்டை என் கையில கொடு, கையில கொடுக்குற பேப்பர் எடுத்து நான் ஒரு பொட்டியில போடுறேன். இந்த பொட்டியை எண்ணி ரிசல்ட் சொல்லு. இந்த 3வது எதுக்கு இந்த பொட்டி கண்ட்ரோல் யூனிட் எடுத்து தூக்கி போடு. 2 வெயி பேலட் பாக்ஸ், விவிபேட். பேலட் பாக்ஸ் நான் ஓட்டு போடுறேன், விவிபேட்ல நான் பாக்குற பேப்பரை என் கையில கொடுக்குறேன், என் கையில கொடுக்குற பேப்பரை டப்பால போடுறேன், அதை கவுண்ட் பண்ணு. இதுதான் நான் வைத்த கோரிக்கை. இந்த தேர்தலில் வேண்டுமானால் நிறைவேறாம இருக்கலாம், ஆனா அடுத்த தேர்தலுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு சூழல் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். இது ஏன் என்று சொல்றேன்னா, நாம எதையுமே அறிவுபூர்வமாக முன்வைக்கக்கூடிய ஒரு இயக்கம், முன்வைக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர்கள் எழுச்சி தமிழர்கள். இன்றைக்கு அந்த நிலையில தான் இன்றைக்கு எல்லாம் நகர்த்தி கொண்டிருக்கிறோம்.
இப்ப இன்னைக்கு வந்து தேர்தல் வந்து நடக்க போகுது. இப்ப நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, இப்படிலாம் சொல்றீங்க, அப்புறம் எப்படி ஜெயிப்போம்? நாங்கள் தோணுதுன்னா ஜெயிப்போம். கண்டிப்பா இந்தியா கூட்டணி வெல்லும். எப்படி வெல்லும் என்று சொன்னால், நான் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டை விட வட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்ச்சி இருக்கு. உங்களுக்கு தெரியும், எளிய மக்களாக இருக்கக்கூடிய நீங்க தெரியும், உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ளேயே வைத்து உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வெளிப்படுத்தக்கூடிய வலிமை சாமானிய மக்களுக்கு இருக்கிறது. அதுதான் ஜனநாயகம். நாம் அப்படியே வெளியில நம்ம காட்ட மாட்டோம், உள்ளுக்குள்ள இருக்கும் நம்முடைய உணர்வுகள். அவை வட மாநிலங்களில் இருக்கிறது. இவர்கள் 10 ஆண்டுகளாக செய்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான், ஓட்டு போடுவான். இவன் பண்ற திருட்டுத்தனத்தெல்லாம் மீறி மிகப்பெரிய அளவில் வாக்குகள் விழுந்தது என்று சொன்னால், இந்த திருட்டுத்தனத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம், இந்த தள்ளுத்தனம் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்னும் இருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதியில தேர்தல் முடிவு மாத்திரம்னா 300 போட்டினா 300 போட்டியிலும் கை வைக்க வேண்டியதில்லை. 5 போட்டியில கை வச்சா போதும். 5 போட்டியில தலைமையிலே சென்று கொண்டிருக்கிறது. எழுச்சி தமிழர் வந்து இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரா எப்படி செயல்படுகிறார் என்பது ஒரே ஒரு சான்று. இப்ப சமீபத்தில் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த போறோம். என்ன பண்ணாங்க, ஏற்கனவே குடியரசுத் தலைவராக ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த கமிட்டி போட்டிருக்க கமிட்டியில வந்து நம்ம கருத்துக்களை சொல்லணும்னு சொல்லி நம்முடைய தலைவரான எழுச்சி தமிழர் வந்து ஒரு நம்ம சார்பாக, நம்ம கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய கருத்துக்களை, அவருடைய கருத்துக்களை போட்டு அவர் சந்திக்க போயிருந்தோம். தலைவர் எழுச்சி தமிழர் வந்திருந்தாரு, அவரோட அண்ணன் ரவிக்குமார், நானும் சென்றிருந்தேன். அப்ப ராம்நாத் கோவிந்த் அவர்களை சந்தித்தோம். சந்தித்து அந்த மனுவெல்லாம் கொடுத்தோம். மனுவெல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்கிட்டு கிளம்பும் போது அவர் சொன்னது யாருன்னா, இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர், ஜனாதிபதியாக இருந்தவர் ராம்நாத் கோவிந்த். அவர் எந்த கட்சினா பிஜேபியை சார்ந்தவர், படுத்த RSS இயக்கவர். அவர் வந்து எல்லாம் முடிச்ச உடனே தலைவரும் ரவிக்குமார் விடைபெறும் போது சொன்னார், அவர், நான் பக்கத்துல இருந்தேன், I want to see you both of you again in parliament. உங்கள் இருவரையும் மீண்டும் நான் மக்களவையிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் சொன்னார்னா, 1000 தான் அவர் பிஜேபி இருந்தாலும், 1000 தான் அவர் RSS இருந்தாலும், ஏதோ ஒரு வகையில புரட்சியாளர் அம்பேத்கர் மீது அவருக்கு ஒரு சிறிய அபிமானம் இருக்கத்தான் செய்யும். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்துக்களை, கோட்பாடுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் பாராளுமன்றத்திற்கு தலைவர் எழுச்சி தமிழர் வர வேண்டும், நம்முடைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர் அன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு வந்து எல்லா தேர்தல் காலத்திற்கு வந்து விட்டோம். எப்படி விடுதலை சிறுத்தை கட்சி முதல்ல மாநாடு நடத்தணும், இப்ப நாளைக்கு பிரச்சாரத்தை கொண்டு போகிறோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிஜேபி முதல் கட்டத்தில் தேர்தல் வச்சது கூட ஒரு வகையில வந்து விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, சாதாரணமா மோடியை எதிர்த்தோ ஒன்றிய சேர்த்தோ நம்ம பேசுற விஷயங்கள்லாம் தேசிய அளவில் எதிரொலிக்காது. ஆனா தேர்தல் நேரத்தில் ஒட்டுமொத்தமா உலகமே பார்க்கக்கூடிய நேரம் இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்குது போது, இந்தியா முழுவதும் பிஜேபி எதிர்த்து என்ன பேசுகிறார்கள், பிஜேபி என்ன பேசுகிறது எதிர்கட்சிகளை பற்றின்றது செய்திகளாகும். அப்படி செய்திகள் ஆகும்போது தேர்தல் நடக்க நடக்க ஒரு பேசுவோம். குறிப்பா தமிழ்நாட்டில் தான் பிஜேபி RSS பற்றிய சரியான பார்வை புரிதலை நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஏற்படுத்தி இருக்கிறார். இங்க அது சம்பந்தமான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. இப்ப தேர்தல், நம்ம தேர்தலை கடைசியா வச்சா என்ன ஆகும், நம்ம பிரச்சாரம் எவ்வளவு நாள் பண்ணுவோம், கடைசி நாள் வரைக்கும் பண்ணுவோம். அப்ப நம்ம கடைசி நாள் வரைக்கும் பண்ற பிரச்சாரம், அரூர்ல பண்ற பிரச்சாரம் அரூர்ல மட்டும் போகாது, அங்க வந்து ஹரியானா வரைக்கும் போகும். தர்மபுரியில பண்ற பிரச்சாரம் டெல்லி வரைக்கும் போகும், சென்னையில பண்ற பிரச்சாரம் சண்டிகர் வரைக்கும் போகும். அப்ப அங்க இருந்து நம்ம பார்ப்பான், ஓ இப்படிலாம் பண்றாங்களான்னு. அப்ப எங்க இந்த பிரச்சாரத்துடைய வலிமை நம்மை வந்து அங்க இன்னும் மோசமா பாதிச்சிருந்துதான், எப்ப நீங்க எல்லாம் கிளம்புங்க, முதல்ல ஏப்ரல் 19 நீங்க முடிச்சுக்கணும் உங்க தேர்தலை, நம்ம முடிச்சு அனுப்பலாம். முதல்ல நடக்கிறதுக்கு நம்ம தான் ஒரு காரணம். அவருடைய எதிர்ப்புணர்வை இந்தியா முழுவதும் பற்ற வைக்கக்கூடிய பவர் நம்ம கிட்ட இருக்கின்றதை புரிந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஒன்று மட்டும்தான், இன்றைக்கு ஒரு கட்சியுடைய தலைவராக நான் எழுச்சி தமிழர் ஏற்றுக்கொண்ட கொள்கையை, ஏற்றுக்கொண்ட கருத்தியல், எங்கேயாவது ஒரு சின்ன மாறுபட்ட நிலை அல்லது வேறுபட்ட நிலை, நீங்க எந்த பிரச்சனையா இருந்த ஈழ பிரச்சனை பற்றி அவர் வந்து பள்ளி நாட்கள் என்ன பேசினாலும் அதான் இன்னைக்கு பேசுறாரு. அன்னைக்கு சொன்னார் ஈழம் இன்னும் அதை காலம் சொல்லுனாரு, ஈழ தமிழ் உரிமைக்காக போராடுவாரு, இன்னைக்கும் அதே நிலையில தான் இருக்காரு. நடுவில் யார் யாரோ யூட்டர்னு இப்படி அப்படிலாம் போவாங்க, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. எல்லாவற்றிலும் தெளிவான ஒரு பார்வையோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒன்றுதான், ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்று நான் சொல்வது எல்லா தரப்பு மக்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விதமான சுய தேவைக்காகவோ அல்லது தனிப்பட்ட நலன்களுக்காகவோ அரசியல் செய்யாமல், அரசியல் ரீதியான நகர்வுகளை செய்யாமல் மக்களுக்காகவே பாடுபடுகிற ஒரு தலைவர். கிட்டத்தட்ட வாழ்க்கையில 20 மணி நேரம் மக்களுடைய பிரச்சனைக்காக யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம், என்ன பிரச்சனை வேணாலும் தெரிவிக்கலாம், அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுப்போம் என்கிற நிலையில் செயல்படக்கூடிய ஒரு தலைவர்.
அவர் நடத்தக்கூடிய ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சி இன்றைக்கு ஒரு மாநாட்டை நடத்திருக்கிறோம். அந்த மாநாட்டில் 33 தீர்மானம் சொன்னாங்க. 33 தீர்மானங்கள் சாதாரண தீர்மானங்கள் அல்ல. அதுல மாநில அளவிலான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது, தேசிய அளவிலான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது, சர்வதேச அளவிலான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கு, பெண்களுக்கான பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது, நீதிமன்ற பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது, தேர்தல் ஆணைய பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது, நதிநீர் பங்கீடு பற்றி பேசப்பட்டிருக்கிறது, இடஒதுக்கீடு பற்றி பேசப்பட்டிருக்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசியிருக்கிறது, ஜனநாயகத்தை நிலைநாட்டுவது பற்றி பேசியிருக்கிறோம். எல்லாவற்றையும் பற்றியும் பேசியிருக்கிறோம் அந்த தீர்மானங்களில். அது மிக மிக முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கான அடிப்படை தேவை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்வது என்கின்ற வகையில சென்னையை 2வது தலைநகரமாக இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கிறோம். இதெல்லாம் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு தெளிவான சிந்தனையோடு தெளிவான பார்வையோடு நடைபெறக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். எப்படி 2019 தேசம் காப்போம் மாநாடு நடத்தி தமிழ்நாட்டை பிஜேபி RSS பிடியில இருந்து தகர்த்து எறிந்தோமோ விலக்கினோமோ, இன்றைக்கு இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அடிப்படையாக வெல்லும் ஜனநாயகம் என்கின்ற இந்த மாநாடு நிச்சயமாக வருங்கால வரலாறு பதிவு செய்யும். அதை நாம் அனைவரும் வெற்றி விழாவாக கொண்டாடுவோம். தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம். நாட்டை தலைவராய் போட்ட தோழமை போற்றுவோம். நன்றி, வணக்கம், ஜெய். அடுத்தபடியாக நன்றி உரை நகர பொருளாளர் அருமை தம்பி இமயமலையை நன்றி உரை அழைக்கிறேன்.